Uh, Good evening. Sorry for delay. Some technical issues. அதாவது நாங்கள் இந்த இந்த லாஸ்ட் வீக்ல முடிச்ச இடத்துலேருந்து திரும்ப இன்றைக்கு நாங்கள் தொடங்குறோம். ஏதும் உங்களுக்கு டவுட்கள் இருந்தால் கேட்கலாம். நிப்பாட்டி இடையில கேளுங்க டவுட் வர இடத்துல. அடுத்தது நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் நடைபெறாது. கிறிஸ்மஸ்னால அடுத்த அங்கல வீக் தான் தொடர்ந்து நடைபெறும். ட்ரெஷரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக நாங்க லாஸ்ட் வீக்ல பார்த்தோம். இதுல நான் ஆரம்பத்துள்ள சில பகுதிகளை அவசரமாக ஒரு ரீகப் பண்ணிட்டு போறேன். அது பிறகு உள்ள விடயங்களை நாங்க டீப்பா பார்ப்போம். அதாவது ரிஸ்க்ன்றது ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில ஆபத்து அல்லது இடர். இந்த விஷயத்தை பொறுத்த வரையில ஆபத்து என்பது ஒரு நிறுவனத்துல வருமானம் அல்லது மற்றும் நட்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் ஒரு நிகழ்வு. ஒரு நிறுவனத்தோட இன்கம்ல ஒரு பாதிப்பு ஏற்படையிலும் அல்லது அதோட அந்த நிறுவனத்துல நட்பெயர்ல ஒரு பாதிப்பு ஏற்படலாம். இது ஒரு எளிமையான சொற்களை சொல்றேன்டா சில சாத்திய கூறுகள் இழப்பு, பேரழிவு அல்லது ஒரு பிற எதிர்பாராத விளைவுகளை உள்ளடக்கிய நிச்சயமற்ற நிலைமை. அதாவது இடர்ன்றாவே நிச்சயமற்ற நிலைமை. ஒரு நிறுவனத்துக்கு அந்த நிறுவனத்தோட அந்த நட்பெயர் இல்லா போயிலும் அல்லது நிறுவனம் நட்டம் அடையணும் உண்டு இல்ல எதிர்பார்க்கின்ற வருமானத்தை அடையலாம போற நிலைமையா இருக்கும். அது இதே நாங்க ரிஸ்க் கேட்டகரிஸ் இதை நாங்க பார்த்தோம். பல வகையான ரிஸ்க் இருக்குது. இதை குரூப்பாகவும் பிரிக்கலாம், இது இண்டிவிஜுவலாகவும் ஒவ்வொன்றாகவும் பார்க்கலாம். நாங்க நேரத்தோட லாஸ்ட் வீக்ல இது சம்பந்தமா பார்த்தோம். அப்புறம் ட்ரெஷரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ட்ரெஷரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக நாங்க பார்த்திருக்கிறோம். ட்ரெஷரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் டு மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் arising from foreign exchange, interest rate and commodity price. பெரும்பாலும் பைனான்சியல் ரிஸ்க பொறுத்த வரையில இந்த மூணோடு தான் சம்பந்தப்படுது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏற்படுகின்ற மாற்றத்தினால எதிர்பாராத மாற்றங்களின் காரணமாக ஏற்படுகின்ற நட்டங்களை குறிப்பிடலாம். அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் பிளக்சுவேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுகின்ற போது, அதே போல கமோடிட்டி பிரைஸ் என்ற நேரம் கோல்ட், சில்வர், பிளாட்டினம் இம்மாதிரியான அந்த பெருமதியான இதுகளை பைனான்சியல் அசெட்டா வச்சிருப்பாங்க. இது கோல்டு எல்லாம் சில நேரம் கரன்சியாகவும் பார்ப்பதுண்டு. ஆகவே இவைகள் ஏற்படுகின்ற நட்டங்கள், இவைகளால் ஏற்படுகின்ற இந்த நட்டங்கள் தான் இந்த இதுக்குள்ளால வரும். ட்ரெஷரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் relate to the management of risk arising from foreign exchange, interest rate risk and commodity price. உங்களுக்கு தெரியும் ட்ரெஷரின்றது ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு. ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது ஒரு நிறுவனத்துல இதயத்தை போன்றது. நான் இது சம்பந்தமாக நான் விளக்கப்படுத்தினேன் லாஸ்ட் வீக்கும். அதே போல ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் ட்ரெஷரிஸ் என்ற இடர் முகாமை என்பது ட்ரெஷரியில இன்றியமையாததாக காணப்படுகின்றது. பல நிறுவனங்கள் தான் இல்லாமல் போறதுக்கு அல்லது முழு ஆபரேஷனையும் இழந்து போறதுக்கு இந்த ட்ரெஷரி காரணமா இருக்கு. சில நேரம் ட்ரெஷரியில் உள்ள ஒரு ஆள், ஒரு நபர் கூட ஒரு நிறுவனத்தை இல்லாமக்கலாம். நான் இது சம்பந்தமாக இது தொடர்பான பல கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது. அதை நாங்க பின்னால பார்ப்போம். அப்போ விளங்கும் இந்த ட்ரெஷரி எவ்வளவு தூரம் முக்கியம், ட்ரெஷரியில் உள்ள கட்டுப்பாடுகள் எவ்வளவு தூரம் முக்கியம். நீட் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் டீலிங் நான் பார்க்கிற பார்வையில பைனான்சியல் ப்ராடக்ட வாங்க விற்கிறது ஆயிக்கலாம். ஆனா அதால ஒரு நிறுவனத்தை இல்லாமக்க செய்யலாம் அல்லது ஒரு நிறுவனத்தை வாழ செய்யலாம். இது ரெண்டும் செய்யக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு தெரியும், நான் ஹார்ட்னு கூட சொல்லி இருக்கிறேன். ஒரு ஹார்ட் எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமோ அது போலதான். ஆகவே இந்த டீலிங் ரூம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ட்ரெஷரி இன்றியமையாது. ஆகவே அந்த எப்படி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பல கட்டுப்பாடுகளை வச்சுக்குது. டீலிங் ரூம் அறை வரம்பு, டீலிங் அறை வரம்பு, பங்கேற்பாளர் வரம்பு, கவுண்டர் பார்ட்டி பங்கேற்பாளர். எங்களோட நாங்க யாரோட டீல் பண்றோம் அவரோட டீல் பண்றதுக்கு சில லிமிட்கள், வரையறைகள் வைத்திருப்போம். அந்த வைத்திருக்கின்ற வரையறைகள் தான் இந்த வரம்பு என்று நாங்கள் கூறுகின்றோம். டீலர் லிமிட், வணிக முகவர் வரம்பு. ஒவ்வொரு குறிப்பிட்ட டீலருக்கும் ஒரு லிமிட் வச்சிருப்போம். போர்ட்போலியோ
அதாவது முதலீட்டு பட்டியல்களுக்கான வரம்பு இது ஒன்றே நாங்க டீப்பா பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் லிமிட் அண்ட் பாலிசி செயற்பாட்டு கொள்கை. பாலிசி அதாவது அந்த டீலிங் ரூம்களை இயக்குவதற்கு பாலிசி காணப்படும். நிறுவனங்கள் அதற்கான பாலிசிகளை வடிவமைத்திருப்பார்கள். அடுத்தது பாலிசியும் கைட்லைன் காணப்படும். ஆகவே அதன் அடிப்படையில தான் ஆடிட்டிங். நீங்க ஆடிட்டிங் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் நாங்க டீப்பா ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ரைட். இடர் முகாமைத்துவத்தை மற்றும் கட்டுப்பாடுகள் ஏன் தேவை? இந்த பொறுத்தவரையில ட்ரெடிஷனல் மெத்தட் ஒன்றிச்சு. ட்ரெடிஷனலா முந்தி பழங்காலமா நான் ஃபாலோ பண்ணி வரேன் என்னன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் ரிக்வயர்மெண்ட், சட்ட ரீதியான அந்த தேவைக்காக வேண்டித்தான் இது காணப்பட்டுச்சு. இந்த கட்டுப்பாடுகள் காணப்பட்டுச்சு சட்ட தேவைகளை நிறைவு செய்யறதுக்காக வேண்டித்தான். அடுத்து ஃப்ராட் அண்ட் கரப்ஷன்ஸ் ஒரு திரைசேரியில நிகழும் அல்ல ஒரு நிறுவனத்தின் ட்ரெஷரியில நிகழ்கின்ற ஒரு நிறுவன திரைசேரின்னா நீங்க கவர்மெண்ட் திரைசேரின்னு இருக்க தேவையில்ல. இங்க ஒரு ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் காணப்படும், ட்ரெஷரி டிவிஷன் காணப்படும். அந்த ட்ரெஷரி டிவிஷன்ல நடக்கின்ற ஃப்ராடோ கரப்ஷனோ கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுகிறது. ஆரம்ப காலத்துல காணப்பட்ட கட்டுப்பாடுகள் 2 முக்கியமான விஷயங்களை கொண்டுதான் காணப்பட்டுச்சு. சட்ட ரீதியான தேவை, கம்ப்ளைண்ட்ஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் ரிக்வயர்மெண்ட்ஸ், அடுத்து அண்ட் அப்ரோப்ரியேஷன்ஸ், அதே பிறகு ஃப்ராட் அண்ட் கரப்ஷன்ஸ். இது ஃப்ராடுக்கும் கரப்ஷனுக்குமாக வேண்டித்தான் அந்த கட்டுப்பாடுகள் காணப்பட்டுச்சு. ஆனா இப்ப நிறைய டெவலப் ஆயிட்டு டெக்னாலஜி எல்லா வகையிலையும் முன்னு போய். ஆகவே டெக்னாலஜி டெவலப்மெண்டோட அடுத்தது மார்க்கெட் டெவலப்மெண்டோட மார்க்கெட்ல காணப்படுகின்ற ப்ராடக்ட்கள் கூட நிறைய டெவலப் ஆகிக்குது. முந்தைய டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் பெருசா காணப்படல. இப்போ விதவிதமான டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட், அதே நேரம் நிறைய ப்ராடக்ட்கள் மார்க்கெட் வந்திக்குது. அடுத்தது டீல் பண்ற எல்லைகள் கூட முந்தி சில நேரம் ஒரு நாட்டுக்குள்ளதான் காணப்பட்டுச்சு. ஆனா இப்ப சர்வதேச ரீதியான ஒரு குளோபல்லி டிரான்சாக்சன் செய்கின்ற நிலைமைக்கு மாறிக்குது. அதனால இங்க இது ஒரு ப்ரோட இது ஒரு பறந்துபட்ட ஒரு விடயமாக மாறிக்கிறதுனால கொண்டுன்ற தேவை முந்தி காணப்பட்ட அந்த பழங்காலத்துல காணப்பட்ட தேவையை விட இன்று மாறுபட்டதா இருக்குது. அது ஒன்றுதான் சர்வீஸ் டெலிவரி அண்ட் ஸ்டாக் ஹோல்டர், அதாவது உரிமையாளர் இதுல பங்கு கொள்கின்றவர்கள் இந்த அவங்களுக்கான சரியான ஒரு சேவையை வழங்குறதுக்கு ஒரு பங்காளர் இருப்பார். இது நிறுவனத்தோட பங்காளர் இருப்பார். அவரை பொறுத்தவரையில் அவருக்கு சரியான லாபத்தை உழைத்து கொடுக்கிறது, அந்த நிறுவனத்தை பாதுகாத்து கொடுக்கிறது. அப்ப அதுக்கான தேவை. அதே நேரம் நிறுவனத்துக்கு கடன் கொடுக்கிற ஆட்கள் இருப்பாங்க, கடன் கொடுத்த ஆட்கள் இருப்பாங்க. அது கடன் கொடுத்த ஆட்கள் அந்த கடனை பாதுகாத்து கொடுக்கிறது. இப்படி அதுல வாடிக்கையாளர்கள் எப்படி பலரும் இதுல காணப்படுவாங்க. ஆகவே இது அந்த சர்வீஸ் டெலிவரி அண்ட் ஸ்டேக் ஹோல்டர் அந்த அவங்களோட நன்மையை முற்படுத்துறது. அடுத்தது ரெப்யூட்டேஷன் ரிஸ்க். நான் சொன்னேன் நன்மதிப்பை பாதுகாக்கிறது. ஒரு நிறுவனத்தின் பைனான்சியல் நிறுவனத்தோட நன்மதிப்பு கொஞ்சம் மிக சிறிய அளவு கூட டேமேஜ் ஆயினாலும் அந்த நிறுவனம் சந்தையிலிருந்து வெளியேற வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படும். பீப்பிள்ஸ் அண்ட் கல்ச்சர், மக்களும் கல்ச்சர் இன்றைக்கு நிறைய மாறி இருக்குது. ஆகவே இது முக்கியம். அடுத்தது ஃபைனான்சியல், அந்த ஃபைனான்ஸ் பல விஷயங்கள் வரும். ஃபைனான்ஸ் பண்றது, ஃபைனான்ஸ் மேனேஜ் பண்றது, இந்த இது பறந்துபட்ட பரப்பாக காணப்படும். ஹெல்த் அண்ட் சேஃப்டி, உங்களுக்கு தெரியும், ஹெல்த் அண்ட் சேஃப்டி இந்த எல்லா இடத்துலையும் முக்கியமாக காணப்படுது. அடுத்து பிசினஸ் கண்டினியூட்டி. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், மிக நல்ல உதாரணம் தான் லாக்டவுன் நடக்கிற நேரம் எப்படி அந்த பிசினஸ் தொடர்ந்து கொண்டு போறதுக்கான வேறொரு ஒழுங்கு எப்படி காணப்படுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்ப எப்படி கொண்டு வர்றது? ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு நிறுவனம் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அந்த ட்ரெஷரி நடவடிக்கை வீட்லையும் செய்யற நேரம் எப்படி அதை கட்டுப்படுத்தலாம், அதுல ஃப்ராடுகள் அல்லது வேறு விடயங்கள் நடக்காமல் எப்படி அதை செய்யலாம். அதே நேரம் அந்த பிசினஸ் ஒரு நாள் கூட மூடாம இவ்வாறு கொண்டு போகலாம். அதே போல
சில ஏரியா மூடினா அதுல வேறொரு சைட் பிசினஸ் கண்டினியூட்டி சைட் காணப்பட வேண்டும். நிறைய நிறுவனங்கள் அந்த வேறொரு சைட்டை வச்சிருக்கிறது. உதாரணமாக சென்ட்ரல் பேங்க் ஹெட் ஆபீஸ் வந்து கொழும்பு 1ல இருக்குது. அதே நேரம் சென்ட்ரல் பேங்க் அந்த பிசிபி அதாவது பிசினஸ் கண்டினியூட்டி அந்த சைட் வந்து ராஜகிரியில காணப்படுது. இம்மாதிரி பல அது கூட தூரம் போதான்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. அதை தாண்டி வேற இடங்கள்ல அது இருக்கணும் என்று கூட சொல்றாங்க. வேறொரு நகரத்தில் இருந்தாலும் கண்டி அல்லது ஜப்னா அல்லது வேறொரு பகுதியில் இருந்தா கூட அது நல்ல என்ற கிளம்பு மூடினா ராஜகிரி சில நேரம் மூடப்படலாம். இப்படி பல விமர்சனங்கள் கூட இருக்குது. ஆகவே ஆனால் அங்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து காணப்படுது. இது இன்னும் ஸ்டடி பண்ணப்பட்டு கொண்டு போகின்ற ஒரு விடயமாக காணப்படுது. ஆகவே இவ்வாறான சில நாடுகள் தன் பிசினஸ் கண்டினியூட்டிக்கு வேறொரு நாட்டுல தன் ஆபீஸை வச்சு இயக்குற சந்தர்ப்பங்கள் காணப்படுது. உதாரணமாக யுஎஸ்ல வேலை இயங்குற ஒரு நிறுவனம் அது யுஎஸ்ல மூட வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தமான லாக்டவுன் யாரும் போகல, அது ஆபரேஷன் யூகேல இது கண்டினியூ பண்ணலாம். அதுக்கான ஒழுங்குகளை செஞ்சு வச்சிருக்கிறது தான் இந்த பிசினஸ் கண்டினியூட்டின்ற விஷயம். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியம். செக்யூரிட்டின்ற நேரம் எல்லா வகையான செக்யூரிட்டிஸும் வரும். சைபர் செக்யூரிட்டிஸ் நாங்கள் நிறைய சிஸ்டங்களை தான் யூஸ் பண்றோம். ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், நிறைய இந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல முழுக்க நாங்கள் சிஸ்டங்கள்ல தான் டிபெண்ட் ஆகிக்கிறோம். ஆகவே எலக்ட்ரானிக் இந்த இதுவல்ல தான் டிபெண்ட் ஆகிக்கிறோம். அதனால அங்க செக்யூரிட்டிஸ்ன்ற முக்கியம். சைபர் அட்டாக் அல்லது வேற எதுவும் அட்டாக்கள் நடக்காமல் அங்கு பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த முக்கியமான ஒரு விடயம் காணப்படுது. ரைட், டீலிங் லிமிட்ஸ் நான் இதே பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரிஸ்க் கண்ட்ரோல் அண்ட் லிமிட்ஸ். அடுத்தது ப்ராஃபிட் லிமிட்ஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு டீலிங் ரூமை பொறுத்த வரையில டீலிங் ரூம் லிமிட்ஸ்ல நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். டீலிங் லிமிட்ஸ ஒன்று ரிஸ்க் கண்ட்ரோல் லிமிட் அண்ட் ரெண்டாவது ப்ராஃபிட்டபிலிட்டி லிமிட். இதே நான் பார்த்தோம், ஜஸ்ட் சொல்லிட்டு போறேன். அசெட்ஸ் லிமிட் நான் பார்ப்போம். இது லீப்பா டிரான்சாக்ஷன் சைஸ் லிமிட், டர்னோவர் லிமிட், வால் லிமிட். இப்படி இந்த லிமிட்டுகள் ஒரு ரிஸ்க் கண்ட்ரோலுக்காக வேண்டி கண்ட்ரோல் லிமிட்டாக பயன்படுத்தப்படும். ப்ராஃபிட் லிமிட்ல ஸ்டாப் லாஸ் லிமிட் அண்ட் ஸ்டாப் ப்ராஃபிட் லிமிட் ரெண்டு விடயம் காணப்படுது. இதை நாங்கள் டீப்பா முன்னால பார்ப்போம். ரைட், பொசிஷன் லிமிட்ஸ் as a risk control limit. அதாவது ஆபத்து கட்டுப்பாட்டு வரம்பாக பொசிஷன் லிமிட் எப்படி பயன்படுத்துறது? பொசிஷன் தான் என்ன? பொசிஷன் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதாவது பொசிஷன்ன்றது அந்த நிறுவனம் தற்போது தண்ட கையில வச்சுக்கிற முதலீடுகள் அல்லது முதலீட்டு பட்டியல். இப்ப அதுல கையில இருக்கிற அந்த முதலீடு தண்ட பொசிஷன் தான் கொள்வனவு செஞ்சு அல்லது தான் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிற அந்த போர்ட்போலியோட நிலைமை. நாங்கள் பேலன்ஸ் ஷீட் செய்வோம். பேலன்ஸ் ஷீட்ன்றது அந்த நிறுவனத்துல குறிப்பிட்ட அந்த டேட்ல அதோட சொத்துக்கள் பொறுப்புகளோட நிலைமை என்னன்றது தான் நாங்கள் அதை காட்டுவோம். அதே போல இங்க பொசிஷன் லிமிட் வந்து as a risk control limit. அந்த பொசிஷன் அத பொசிஷனை எப்படி லிமிட் பண்றது, பொசிஷன் எப்படி வரையறுக்கிறது, கட்டுப்படுத்துறது தான் இந்த பொசிஷன் லிமிட். இங்க ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் விடயம் இதுக்குள்ள நடக்குது. ஏன்னா ஓவர் எக்ஸ்போசர் ஆகாம அப்படி ஓவர் ரிஸ்க் எடுக்காம கண்ட்ரோல் பண்றது. அதுல முக்கியமான ஒரு விஷயம்தான் டீலிங் ரூம் வரம்பு. டீலிங் ரூம் வரம்பு என்பது டீலிங் ரூம் லிமிட் என்பது உதாரணமாக ஒரு நாளையில குறிப்பிட்ட ஒரு ட்ரெஷரியில அந்த ட்ரெஷரி ரூம் டீலிங் ரூம் டீலிங் நடக்கிற அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 50 பில்லியன் வரையான டிரான்சாக்சன் தான் செய்யலாம் ஒரு லிமிட் வைக்கலாம். ஆனா பல டீலர்ஸ் இருப்பாங்க, எல்லாருடைய டீலிங்கை சேர்த்தினா 50 பில்லியன் அல்லது அதுல காணப்படும் அந்த டீலிங் ரூம்ல குறிப்பிட்ட நாளையில அதாவது குறிப்பிட்ட ஒரு ப்ராடக்ட் நாங்கள் ட்ரெஷரி பாண்ட் எடுப்போம். ட்ரெஷரி பாண்ட் டிரான்சாக்சன் 5 பில்லியன் வரைக்கும் தான் செய்யலாம். அது பல டீலராக பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா மொத்தமா அந்த ரூம் டீலிங் ரூமுக்குள்ள நடக்குது. அப்படி இல்லைண்டா வேற அந்த டீலிங் ரூமுக்கு வந்து லாஸ்ட் லிமிட், அதாவது குறிப்பிட்ட ஒரு நாள்ல அந்த டீலிங் ரூம் வந்து மொத்தமாக $100,000 லாஸ் பண்ணலாம். மேக்சிமம் லாஸ் அதுதான்
டீலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட ஒரு தினத்துல லொஸ் ஆகுறேன்னா மேக்சிமம் லொஸ் ஆகலாம் 100,000 அப்படி டீலிங் ரூம் லிமிட் உண்டு அங்க வரையறுக்கப்பட்டிருக்கும். இது பல வழிகள்ல அந்த டீலிங் ரூம் லிமிட்டை போடலாம். அது பல விடயங்களை அடிப்படையாக வைத்தும் போடலாம். அது ஒன்று இல்லை, டிரான்சாக்சன் பேஸ் பண்ணி போடலாம், லொஸ்ட வந்து பேஸ் பண்ணி போடலாம், ப்ராடக்ட் வைஸ் ஒவ்வொரு ப்ராடக்ட்ல இந்த அளவுதான் டிரான்சாக்சன் செய்யலாம் என்று அடுத்து வந்து போடலாம். ஏரியா, கண்ட்ரி, உதாரணமாக யுஎஸ் மார்க்கெட்ல இவ்வளவுதான் இந்த நாள்ல குறிப்பிட்ட நாள்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்ல சைனா மார்க்கெட்ல இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ற ஒரு வரையறைய வரம்ப வைக்கிறது தான் அந்த டீலிங் ரூம்ல மொத்தமா எல்லாரும் சேர்ந்து. அங்க பல டீலர்ஸ் காணப்படுவாங்க. ஒரு டீலிங் ரூம் எடுத்தா பல டீலர்ஸ் காணப்படுவாங்க. எல்லாருடையும் டிரான்சாக்சன் மொத்தத்துக்கான ஒரு லிமிட் தான் இது, அந்த டீலிங் ரூம் லிமிட், டீலிங் ரூம் வரம்பு என்பது. உங்களுக்கு தெளிவில்ல விலங்கல்ல ஏதும் டவுட் இருக்கிறேன்டா ப்ளீஸ் கேளுங்க, நான் அதை விளங்கப்படுத்துறேன். டீலர் லிமிட் இது வந்து என்னன்னா, நாங்க டீலிங் ரூம்ன்ற வந்து மொத்தமா எல்லா டீலருடையும் லிமிட்டை சேர்த்து பார்த்தோம். இது டீலர் லிமிட்ன்ற நேரம் ஒரு தனிப்பட்ட டீலருக்குரிய வரம்புகள். அவர் எவ்வளவு தூரம் டிரான்சாக்சன் செய்யலாம், என்ன ப்ராடக்ட்ல அவர் டிரான்சாக்சன் செய்யலாம். எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்டும் முடித்திக்க மாட்டாங்க. அவருக்கு சில நேரம் மணி மார்க்கெட் தொடர்பான டிரான்சாக்சன் மட்டுமாய்க்கும், அல்லது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சம்பந்தமான டிரான்சாக்சன் மட்டுமாய்க்கும், அல்லது அவருக்கு ஒரு நாடு தான் லிமிட் பண்ணிக்கும். யூஎஸ் மார்க்கெட்ல ட்ரெஷரி பாண்ட், யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ் மட்டும்தான் அவர் டீல் பண்ணிருமாய்க்கும். அதே நேரம் டீலிங் எவ்வளவு லிமிட், ஒரு ஆளுக்கு 100,000 தான், $100,000 தான் ஒரு நாளைக்கு டீல் பண்ணலாம், அல்லது $1 பில்லியன் வரைக்கும் ஒரு ஆளுக்கு டீல் பண்ணலாம். இப்படி டீலருக்கான லிமிட் காணப்படும். ஒரு டீலர் எவ்வளவு லாஸ் ஏற்படுத்தலாம், அல்லது எவ்வளவு அவருடைய லாஸ் லிமிட் என்ற ஒரு விஷயமும் டீலருக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு விடயமாக காணப்படும். அதுக்குள்ளதான் அவர் டீல் பண்ண வேண்டும். அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியும் வரையறுக்கப்பட்டதாயிருக்கும். அந்த வழங்கப்பட்ட நிதிக்குள்ள அவர் என்னென்ன ப்ராடக்ட்களுக்கு உள்ளால இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் செய்யலாம். ஆகவே டீலர் லிமிட்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒருவருக்குரிய லிமிட். இந்த டீலர் லிமிட்டை பொறுத்தவரையில அனுபவம் வாய்ந்த நன்றாக பெர்ஃபார்ம் பண்ற டீலர்ஸ், பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாளுக்கு ஒரு டீலர் லிமிட் பெரிய அளவுல கொடுப்பாங்க. புதிதாக டீலிங் ரூமுக்கு ஜாயின் பண்ண ஒரு ஆளை பொறுத்தவரையில அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு லிமிட்டை தான், குறைந்த அளவு லிமிட்டை கொடுத்து தான் அவரை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுலயும் ஒருவர் ஆரம்பிக்கின்ற போது அவருக்கு ஒரு டம்மி போர்ட்போலியோ கொடுப்பாங்க. டம்மி போர்ட்போலியோன்னா உண்மையாக அவருக்கு பணம் பட மாட்டாது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவருக்கு ஒரு ஒரு கற்பனை முதல் கொடுக்கப்பட்டிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் அதனை இன்வெஸ்ட் பண்ணுவாரு, அதனை கொள்வனை செய்வாரு, விற்பனை செய்வாரு, லாபத்தை கால்குலேட் பண்ணுவாரு. ஆனா உண்மையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடைபெறாது. இட்ஸ் a டம்மி. அவர் அந்த இடத்துல அப்படி செய்து அவரோட ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி அந்த இடத்துல லேர்ன் பண்ணுவார். அப்படி லேர்ன் பண்ணி ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஆள், அது பிறகு அவருக்கு ஒரு சிறிய ஒரு லிமிட் கொடுக்கப்படும், சிறிய ஒரு தொகையை கொடுத்து அதை மேனேஜ் பண்ண சொல்லப்படும். அவர் அதை அதை இன்வெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற நேரம் அதோட பெர்ஃபார்மன்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜும் கூடிக்கொண்டு போக அவருக்கு வழங்கப்படுகின்ற லிமிட் வந்து கூடிக்கொண்டு போகும். அடுத்தது இன்ட்ரடே லிமிட், ஒரு நாளைக்கான வரம்பு, ஒரு நாளிலான வரம்பு. ஒரு நாளிலான வரம்புண்டா ஒரு நாள் எவ்வளவு டிரான்சாக்சன் ஒரு ஆள் செய்யலாம், ஒரு ஆள் அல்லது ஒரு டீலிங் ரூம் எவ்வளவு டிரான்சாக்சன் ஒரு நாளையில செய்யலாம், அந்த வரம்பை தான் குறிப்பிடுகின்றது. உதாரணமாக ஒரு டீலிங் ரூம்ல உள்ள ஈக்விட்டி மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஆள் $10 மில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணா அவர் அந்த நாள்ல ஒரு 10 மில்லியன் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆகவே இது ஒரு நாளைக்குரிய வரம்பாக காணப்படும். அதே நேரம் அந்த டீலிங் ரூம் அல்லது ஒரு டீலர் ஒரு நாளையில எவ்வளவு லாஸ் ஏற்படுத்தலும், எவ்வளவு இழப்பு ஏற்படுத்தலாம் என்றதையும் வரையறுக்கப்பட்டு. ஆகவே இது ஒரு நாளான வரம்பு. அடுத்தது ஓவர் நைட் லிமிட். ஓவர் நைட் லிமிட் வந்து இங்க வந்து இந்த ட்ரெஷரியை பொறுத்த வரையில டிரான்சாக்சன் ஒன்று செஞ்சால், உதாரணமாக
யூஎஸ் டாலர்ஸ் வாங்கினேன்றால் இந்தியன் ருபீஸை கொடுத்து வித்து யூஎஸ் டாலர்ஸ் வாங்கிக்கிறார். அப்ப இவர் என்ன செஞ்சுக்கிறாருண்டா, இப்ப யூஎஸ் டாலர்ஸ் வாங்கிக்கிறாரு. அடுத்த பக்கமாக அந்த வாங்கினத்தை வித்துட்டு யூஎஸ் டாலர்ஸை வித்துட்டு மறுவனம் இந்தியன் ருபீஸை வாங்கணும். இவரோட பழைய பொசிஷனுக்கு வரணும். அதே நாங்க சொல்ற கவரிங். இவர் கவர் பண்ணணும், அந்த பொசிஷனை கவர் பண்ணணும். டெய்லி டீலிங் ரூம்ல இந்த கரன்சி டீலிங்கை பொறுத்தவரையில பொசிஷன் கவரிங் என்ற ஒரு விஷயம் காணப்படுகின்றது. அந்த பொசிஷனை அவர் கவர் பண்ணணும். அவர் கவர் பண்றாம எவ்வளவு லிமிட்டை வச்சலாம், கவர் பண்ணாத எவ்வளவு லிமிட் அவருக்கு ஓவர் நைட்ல வச்சிக்கலாம். ஓப்பன் பொசிஷன் நாங்க சொல்லுவோம். ஓப்பனாக எவ்வளவு வச்சிக்கலாம் என்ற ஒரு விஷயம், வரம்பு. ஓவர் நைட் அவருடைய ஓவர் நைட் வரம்பு என்ன, எல்லை என்னன்றது தான் இதுல குறிப்பிடுகிறது. இங்க மெயினா குறிப்பிட வர்றது ஓப்பன் நைட் பொசிஷன் தான். ஓவர் நைட் ஓப்பன் பொசிஷன், ஓப்பனாக கவர் பண்ணாத பொசிஷன். நீங்க கவர் பண்ற விஷயத்தை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நாங்க அதாவது ஒரு ஆளுக்கு ஃபண்ட் கொடுத்துக்கிறோம். ஃபண்ட் அவரோட இருக்கிற போர்ட்ஃபோலியோ, ஆரம்பத்துல போர்ட்ஃபோலியோ எப்படின்னா யூஎஸ் டாலர்ஸ் 10 மில்லியன் இருக்குது, யூகே பவுண்ட் இருக்குது 5 மில்லியன். இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா 1 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் விற்கிறாரு. வித்துட்டு அதுக்கு சமமான பவுனை வாங்குறாரு. இப்ப இவரோட யூஎஸ் டாலர்ஸ் வந்து குறைஞ்சிக்கும், பவுன் கூடிக்கும். ஆனா இவர் அந்த நாள் முடிகிற நேரம் திரும்ப அவர் ஆரம்பத்துல எந்த லெவலில் இருந்தாரோ அந்த 10 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ்க்கே அவரோட பொசிஷனை கவர் பண்ணணும். அதற்காக வாங்கினத்தை திரும்ப அவர் விற்கணும். அதுதான் அவ்வாறு விற்கலா போற நேரம் எவ்வளவு அவர் ஓப்பன் பொசிஷனா வைக்கலும். இது ஓவர் நைட் லிமிட் என்று கூறப்படும். அடுத்த நாளைக்கு கொண்டு போற அந்த எல்லை லாஸ் லிமிட் இலாப வரம்பாக அல்லது as a profitability limit, அதாவது லாஸ் இது வந்து ப்ராஃபிட் அல்லது லாஸ் மறையாகவும் இருக்கலாம். டீலிங் ரூம் லிமிட், அதாவது ஒரு டீலிங், நான் நேரத்தோட சொன்னேன், டீலிங் ரூம்ல உள்ள ஒரு டீலர் எவ்வளவு ஒரு டீலிங் ரூமால ஒரு நாளைக்கு எவ்வளவு லாஸ் ஏற்படுத்தலாம். அதாவது ஒரு டீலிங் ரூமுக்கு கிட்டத்தட்ட 100,000 யூஎஸ் டாலர்ஸ் லாஸ் ஏற்படுத்தலாம், ஒரு லாஸ் வரைக்கும் போகலாம். ஒரு டீலிங் லிமிட் டிரான்சாக்ஷன்ல 100,000 லிமிட். அவங்க 10 மில்லியன் worth of portfolio, 100,000 worth of 100 மில்லியன் worth of portfolio மேனேஜ் பண்ற அந்த டீலிங் ரூம் ஒரு நாளைக்கு 100,000 தெரிய விளைக்கலாம். இப்படி நான் வருவோமே கொஞ்சம் வித்தியாசமா பேசுவோம். அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோட சைஸ், அவனோட போர்ட்ஃபோலியோட சைஸ் 5 பில்லியன். அந்த டீலிங் ரூமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போர்ட்ஃபோலியோட சைஸ் வந்து 5 பில்லியன். அந்த 5 பில்லியன் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ற நேரம் ஒரு நாளையில அந்த டீலிங் ரூம்ல உள்ள அனைவரும் சேர்ந்து மேனேஜ் பண்ற நேரம் ஏற்படுகின்ற லாஸாக, அதாவது 100,000 வரைக்கும் போகலாம் என்ற ஒரு லிமிட் காணப்படணும். அவங்க லாஸ் எடுக்கிறேன்டா 100,000 வரைக்கும் தான் லாஸ் எடுக்கல. இது வந்து அந்த ப்ராஃபிட் மேக் பண்ணாதுன்றதல்ல, நாளும் ப்ராஃபிட் ஆகிக்காது, லாஸும் வரலாம் தானே. ஆகவே லாஸ் வருமாக இருந்தால் மேக்சிமம் 100,000 தான் அந்த டீலிங் ரூமு போகலாம். அதை விட கூடின ஒரு லாஸுக்கு போக இயலாது. அதுதான் அந்த லாஸ் லிமிட். அதே போல இது ப்ராஃபிட்டுக்கும் வரலாம். அதாவது டீலிங் ரூம் போர்ட்ஃபோலியோ நிறைய ப்ராஃபிட் ஆகிக்கொண்டு போகுது. அப்ப என்ன செய்வாங்கண்டா, பொதுவாக வந்து ப்ராஃபிட் கூட கூட மனிதன் இயல்பு அப்படித்தானே, இன்னும் கூடும்ன்ற ஒரு மென்டாலிட்டியில மனிதன் வாழ்வான். அப்போ அவன் ரியலைஸ் பண்ண மாட்டான் அந்த ப்ராஃபிட்டை. அதுக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிறேன்டா, அப்படியான நிலைமைகளை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த லெவல் குறிப்பிட்ட அந்த டீலிங் ரூம்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் 10% கூடினா அதுல இன்வெஸ்ட் பண்ணதுல 50% ரியலைஸ் பண்ணுவோம், அல்லது 25% ரியலைஸ் பண்ணுவோம் ஒரு லிமிட் அங்க காணப்படும். இல்லாட்டி திரும்ப மேல போயிட்டு கீழே வர வரைக்கும் தெரியா போகும். அடுத்த நாள் ஆரம்பித்த கீழே வந்துடும். அவை அந்த ப்ராஃபிட் அநியாயமாக ரியலைஸ் பண்ணாத ஒரு ப்ராஃபிட்டா போகலாம். ஆகவே அந்த டீலிங் ரூம் லிமிட்ல ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். அவங்க லாஸை தான் நாங்கள் மெயினாக பார்க்குறோம். டீலர் லிமிட்ன்ற வந்து டீலிங் ரூமு கொடுத்த மாதிரி ஒரு டீலர் எவ்வளோ லிமிட் லாஸை ஏற்படுத்தலாம். ஒரு டீலர் அந்த டீலிங் ரூம்ல
எவ்வளவு வரையான லொஸ்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல டீலரோட லிமிட் என்ன, இங்க ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லலாம் அல்லது குறிப்பிட்ட ஒரு பீரியட். நான் டெய்லி ரூம் லிமிட்லையும் ஓவர் நைட் லிமிட்னு சொல்ல மேலும் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேக்சிமம் எவ்வளவு லாஸ் எடுக்கலாம். அவை ஒரு இண்டிவிஜுவல் டீலரை பொறுத்த வரையில அவர் எவ்வளவு லாஸ் மேக் பண்ணலாம்ன்றதுதான் இந்த டீலர் லிமிட்ன்ற விஷயம் சொல்லுது. அடுத்தது இன்ட்ராடே லிமிட், இது ஒரு நாள் வரம்பு, அல்லது மந்த்லி லிமிட் ஒரு மாத வரம்பு. இது ரெண்டு விடயங்களும் வரலாம் இந்த லாஸ்ல. ஒரு மாசத்துல எவ்வளவு மேக்சிமம் லாஸ் டீலரோ டீலிங் ரூமோ மேக் பண்ணலாம். அதே போல ஒரு மாசத்துல ஒரு நாள்ல டீலர் ஓ டீலிங் ரூம் எவ்வளவு லாஸ், டீலிங் ரூம்ன்ற நேரம் மொத்த டீலர்ஸ்லையும் லாஸ் காட்டும். டீலர்ன்ற நேரம் ஒரு இண்டிவிஜுவல் டீலர்ட லாஸ் காட்டும். அடுத்தது போர்ட்ஃபோலியோ லிமிட்ஸ். போர்ட்ஃபோலியோ லிமிட்ஸை பொறுத்தவரையில நாங்க அவதானமாக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான் போர்ட்ஃபோலியோன்ற வந்து பட்டியல், சொத்து பட்டியல். அந்த சொத்து பட்டியல் லிமிட்கள் என்ன? சொத்து பட்டியலுக்குரிய லிமிட்டை ரெண்டாக பிரிக்கலாம். சொத்து பட்டியல் லிமிட்டை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அசெட் டைப், அதாவது போர்ட்ஃபோலியோ லிமிட் என்பது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று அசெட் டைப். அசெட் டைப் என்ற வந்து என்னென்ன அசெட் முதலீடு செய்யலாம். உதாரணமாக என்னென்ன பைனான்சியல் அசெட், அதாவது ஒரு நாடு அல்லது ஒரு குளோபல் எடுத்தா தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபைனான்சியல் அசெட். எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ற ஒரு அந்த ரிஸ்க் எவ்வளவு தூரம், அதோட ரிஸ்க் அப்பிடைட், அது ரிஸ்க் எடுக்க விருப்பமான அளவு என்ன என்பதை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். ஆகவே அசெட் டைப் என்ற நேரம் அந்த நிறுவனத்தோட நோக்கம் அல்லது அந்த நிறுவனம் ரிஸ்க் எடுக்க பொருத்தமான ஒரு என்னென்ன அசெட்கள் என்று தெரிவு செய்யப்படும். இதை நாங்க சொல்லுவோம் எலிஜிபிள் அசெட் கிளாஸ். எலிஜிபிள் அசெட் கிளாஸ் அதாவது தகுதியான அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சொத்து பிரிவுகள், சொத்துக்கள். என்னென்ன சொத்துக்கள்? உதாரணமாக ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி பில்ஸ், கார்பரேட் பாண்ட், ஷேர் மார்க்கெட். சில நிறுவனம் ஷேர் மார்க்கெட் ஹை ரிஸ்க் போகாமிக்கலாம், சிலது எடுக்கலாம். ஆகவே இப்படி இந்த லிமிட் ஒன்று வைக்கும். அதே நேரம் இந்த அசெட் டைப் உண்டாலும் டெனர்லையும் காலம், அதோட மெச்சூரிட்டி காலத்தை வச்சியும் ஒரு லிமிட் பண்ணுவாங்க. சில ஃபண்டை பொறுத்த வரையில அந்த ஃபண்ட் வெரி ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ஆயிக்கும், அதாவது குறுகிய காலத்துல திருப்பி செலுத்த வேண்டிய ஃபண்ட் ஆயிக்கும். ஆகவே அதுக்கு அசெட் டைப் தெரிவு செய்யற நேரத்தோடு அதை வந்து நாங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிறுவனம் சிறுவத்தன்மை பிரச்சனைகளை எதிர்நோக்கும். ஆகவே அது இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஷார்ட் டேர்ம் லிக்விட் திரவத்தன்மை வாய்ந்த சொத்துக்கள்ல தான் அது முதலீடு செய்யப்படணும். அதே போல சில ஃபண்டுகளை பொறுத்தவரையில நீண்ட நாளையில அதை திருப்பி செலுத்த தேவையில்லாமிக்கும். உதாரணமாக நாங்கள் பென்ஷன் ஃபண்ட் எடுப்போம், ஒரு இபிஎஃப் ஃபண்ட். இபிஎஃப் ஃபண்டை பொறுத்தவரையில அதுக்கு ஒரு ஆள் 18 இயர்ஸ்ல ஜாயின் பண்ணா அவர் ரிட்டையர்ட் ஆகுவார் 60 இயர்ஸ்ல. அப்ப அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1 இயர் இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சு வேலை இல்லை. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வைக்கணும். அதே போல ஒரு பென்ஷன் ஃபண்ட், ஒரு ஆள் கவர்மெண்ட் சேவிங்ஸ்ல ஜாயின் பண்ணாரு, அவர் எப்ப விலகுவாருன்னா ஆஃப்டர் தான் அவர் அந்த பென்ஷன் பெனிஃபிட் எல்லாம் எடுக்கல் ஆயிக்கும். அப்ப அதுக்குரிய அந்த ஃபண்டை வந்து நாங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. அப்ப அதோட ஒப்ஜெக்டிவ் வந்து அந்த ஃபண்ட் நோக்கம் வந்து ஒரு லாங் டேர்ம்ல அதோட பங்களிப்பு செய்யற ஆளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறது. ஆகவே அது லாங் டேர்ம் அசெட் ஆகிக்கும். ஆகவே அசெட் டைப்ன்ற நேரம் ரெண்டா பிரியும். அசெட் கிளாஸ், என்னென்ன அசெட் கிளாஸ்
ஒரு நிறுவனத்துல அந்த ஒரு வங்கியின் எடுத்தா அது என்னென்ன அசெட் கிளாஸ்ல முதலீடு செய்யலாம் என்பதை தீர்மானிக்கிறது. அடுத்தது எவ்வளவு காலம் டெனர், இங்க எவ்வளவு காலம் என்ற நேரம் அசெட் அண்ட் லயபிலிட்டி மேட்சிங் முக்கியம். என்ற லயபிலிட்டிக்கு ஏற்பதான் அந்த அசெட் தீர்மானிக்கப்பட வேண்டும். அடுத்து நாங்க இப்ப போர்ட்போலியோ லிமிட்ல வால்யூம், இப்ப நாங்க அசெட் டைப் பார்த்தோம். அசெட் டைப்ல பல டைப் இருக்குது. நாங்க உதாரணமா இந்த இடத்துல ஒரு 4 டைப் எடுப்போம். ஒரு நிறுவனம் இருக்குது, அது ட்ரெஷரி பாண்ட், ட்ரெஷரி உண்டியல்கள், ட்ரெஷரி முறிகள், ட்ரெஷரி பில்ஸ், ட்ரெஷரி உண்டியல்கள், கோஆபரேட் டிபெஞ்சர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ரிப்போர்ட் டிரான்சாக்ஷன். இது 4ல தான் இன்வெஸ்ட் பண்ணலும். அப்ப ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது ஒரு 100 பில்லியன் வர்த் ஆஃப் ஃபண்ட். அப்ப இந்த 100 பில்லியன் வர்த் ஆஃப் ஃபண்டையும் கொண்டு போய் ஒரு இந்த ட்ரெஷரி பாண்டுக்கு என்ன லிமிட், ட்ரெஷரி பில்லுக்கு என்ன லிமிட், அடுத்தது கார்ப்பரேட் பாண்டுக்கு என்ன லிமிட், கார்ப்பரேட் கமர்ஷியல் பேப்பர் இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கு என்ன லிமிட், இப்படி அது வால்யூம் என்ன. அதாவது அந்த மொத்த ஃபண்ட்ல 60% நாங்க ஒரு பென்ஷன் ஃபண்ட்னா 90% நாங்க ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். மற்றதை வந்து லிக்விட் அசெட்ல, அதாவது ஷார்ட் டேர்ம் அசெட்ல, லிக்விட்ன்றதை விட ஷார்ட் டேர்ம் அசெட்ல நாங்க 10% இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்று ஒரு பாலிசி காணப்படுது, கொள்கை வந்து காணப்படுது. ஆகவே அதற்கேற்ப அந்த வால்யூமை தீர்மானிக்கிறேன். எந்த அளவு இன்வெஸ்ட் பண்றது, என்ன அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது, எந்த அளவுல இன்வெஸ்ட் பண்றது, எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்ற நேரம் என்னென்ன அசெட் கிளாஸ் வந்து அந்த நிறுவனத்துக்கு பொருத்தமா இருக்குது, எது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்குது, அதே நேரம் அவரோட பீரியட் டெர்னர், இந்த விஷயங்கள் மிக முக்கியமான விடயங்களாக காணப்படுது. ரைட். அடுத்த போர்ட்போலியோ லிமிட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் டியூரேஷன், கன்வெக்சிட்டி, எக்ஸ்போஷர் வா. இது ஒவ்வொன்றும் மிக முக்கியமான ஒரு விஷயம். பெரிய பரப்பு நாங்க பார்ப்போம். ஜஸ்ட் இப்ப விளங்கி போறதுக்கு நான் டியூரேஷன் சொன்னா என்னன்னு சொல்றேன். டியூரேஷன்டா 1% ஒரு வீதத்தால இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுகின்ற போது அந்த குறிப்பிட்ட சொத்துண்ட பெருமதியில என்ன மாற்றம் நடக்கும், அதுதான் டியூரேஷன். 1% சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வேல்யூ பெருமதியில அந்த ட்ரெஷரி பாண்ட் எடுக்கும், ட்ரெஷரி பாண்ட் பெருமதி விலையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், அந்த டியூரேஷன். அடுத்தது இதுதான் அந்த டியூரேஷன்ன்றது ஒரு சென்சிட்டிவிட்டி சொல்லலாம். பிரைஸ்ல ஏற்படுகின்ற சாரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஏற்படுகின்ற சேஞ்ச் பிரைஸ்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே டியூரேஷன் பிறகு வரதான் கன்வெக்சிட்டி. கன்வெக்சிட்டின்றது வந்து என்னண்டா டியூரேஷன் வந்து நான் விளங்கப்படுத்துவேன். துல்லியமாக ஒரு நேர்கோடுண்டா டியூரேஷனை துல்லியமாக கணிப்பிடலாம். ஒரு வளைகோடு வாருகின்ற நேரம் உண்மையான டியூரேஷனுக்கும் நாங்க வளைகோடு இருக்கின்ற நேரம் கணிப்பிடு, அதாவது அந்த வளைகோடா இருக்கின்ற நேரம் கணிப்பிடுகின்ற டியூரேஷனுக்கும் இடையில வித்தியாசமாகும். கணிப்பிட்டது உண்மையான டியூரேஷன் டிஃபரண்ட் ஆகும். ஆகவே அதை இல்லாமல் செய்யறதுக்கு தான் கன்வெக்சிட்டி என்ற கால்குலேஷனுக்கு நாங்க போறோம். இதுவும் அந்த டியூரேஷன் நாங்க சொன்னதுல அந்த எரரை கவர் பண்றதுதான் இந்த கன்வெக்சிட்டி. அடுத்து வந்து எக்ஸ்போஷர் லிமிட். எக்ஸ்போஷர் லிமிட்ன்ற நேரம் எக்ஸ்போஷர் என்ன, நாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு எக்ஸ்போஷர் பண்றோம். எக்ஸ்போஷர் லிமிட்ன்ற நேரம் பல லிமிட்கள் அதுக்குள்ளால வரலாம். எக்ஸ்போஷர் லிமிட்ன்ற நேரம் அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் ஆகலாம், எந்த அளவு, எத்தனை பெர்சன்டேஜ், குறிப்பிட்ட ஃபண்ட் எத்தனை பெர்சன்டேஜ் ட்ரெஷரி பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரெஷரி பில்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஃபாரின் கரன்சில இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த எக்ஸ்போஷர் லிமிட். அதே போல இந்த எக்ஸ்போஷர் லிமிட்ன்ற நேரம் ஒரு நாட்டுல இன்வெஸ்ட் பண்ற நேரம் ஒரு நாட்டுக்குரிய லிமிட் அமைக்கலாம். உதாரணமாக யூஎஸ் மார்க்கெட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், யூஎஸ் மார்க்கெட்ல குறிப்பிட்ட நான் ஃபாரின் ரிசர்வ் உண்டு, ஒரு நாட்டு வெளிநாட்டு சொத்துக்களை நாம் முகாமை செய்யற ஒரு ட்ரெஷரிண்டா அந்த வெளிநாட்டு சொத்து இலங்கையில ரிசர்வ் ஃபாரின் ரிசர்வ் மேனேஜ் பண்ற வெளிநாட்டு ஒதுக்கலை முகாமை செய்கின்ற நேரம் அமெரிக்கா மார்க்கெட்ல அந்த
வெளிநாட்டு சொத்துக்கள்ல எத்தனை பெர்சன்டேஜ முதலீடு செய்யலாம், அந்த வரையறைய எக்ஸ்போஷர் லிமிட் எவ்வளவு தூரம் அமெரிக்கா மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் ஆகலாம், அல்லது யூகே மார்க்கெட்ல எவ்வளவு, அல்லது யூரோப் மார்க்கெட்ல. உங்களுக்கு தெரியும் பிந்தின கால பகுதியில யூரோப்ல அந்த பைனான்சியல் கிரைசிஸ்ல நிறைய நாடுகள் பிரச்சனைகளுக்குள்ளாயின, பொருளாதார சிக்கல்களுக்குள்ளாயின. உண்மையில யூரோ கரன்சி நிறைய அளவுல ட்ராப் ஆயிடுச்சு, மிகப்பெரிய அளவுல கீழ் நோக்கி வந்துச்சு யூரோ கரன்சி. உண்மையில ஒரு நாடு தண்ட முழு வெளிநாட்டு சொத்துக்களையும் யூரோப்பியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த நாடு பெரிய ஒரு லொஸ்ட் எதிர்நோக்கும். ஆனா அந்த நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட பல நாடுகளுக்கு பிரிச்சு வழங்கி இருந்தேன்டா அந்த நாட்டு யூரோப்ட போர்ஷன் மட்டும்தான் பாதிக்கப்படும், மற்றது கவர் ஆகும். அப்படி இல்லாட்டி இன்னொரு நடக்கும், யூரோப் ட்ராப் ஆகக்குள்ள இன்னொரு மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா கூடும். அப்ப அந்த லொஸ்ட் வந்து இங்களை கவர் பண்ணப்படும். அடுத்தது வேல்யூ அட் ரிஸ்க். வேல்யூ அட் ரிஸ்க்ன்ற வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில எவ்வளவு லொஸ்ட வா என்பது ஒரு நிறுவனம் குறிப்பிட்ட ஒரு பீரியடுக்குள்ளால சாதாரணமா இயங்கி கொண்டு போற நேரம் மேக்சிமம் எவ்வளவு ஒரு லொஸ்டுக்கு உள்ளாகலாம்ன்றத கணிப்பிடுகின்ற ஒரு மெத்தட் தான் வேல்யூ அட் ரிஸ்க். எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு பெருமதியான அளவு லொஸ்டுக்கு உள்ளாகலாம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில, அல்லது நிறுவனத்துக்கு எவ்வளவு பெருமதியான லொஸ்ட கொண்டு வரலாம் என்பதை கணிப்பிடுறதுதான் இந்த நாங்க அதை டீப்பா பார்ப்போம். ரைட், இது இந்த கிராஃப்ல உங்களுக்கு விளங்கலும். இந்த நேர்கோடுன்ற வந்து டியூரேஷன் வந்து டெல்டா பி இங்கில் டெல்டா ஒய் போண்ட் ஈல்ட் ஏற்படுற மாற்றம், பிரைஸ்ல என்ன சேஞ்ச் ஏற்படுது, டெல்டா பி இங்கில் டெல்டா ஒய், இதுதான் டியூரேஷன். அப்படி டியூரேஷன் இந்த டெல்டா பி இங்கில் டெல்டா ஒய் இது கால்குலேஷன்ல கணிப்பிட்ட நேரம் அது ஒரு நேர்கோடாக இருந்தா மாத்திரம்தான் அந்த புள்ளிக்கோடால காணப்படுகின்றது. அந்த டியூரேஷன் சரியான நம்பரை காட்டும். உண்மையில அந்த ஈல் கேவ், இந்த கேவை பொறுத்த வரையில அது ஒரு நேர்கோடாக அமையாது. நேர்கோடாக அமையாத பட்சத்துல இங்க உங்களுக்கு அந்த ஹைலைட் பண்ணி காட்டப்பட்டிருக்கிற பகுதியால அந்த உண்மையாக ஏற்பட்ட அந்த லாஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் வந்து பிரைஸ்ல ஏற்பட்ட சேஞ்ச் வந்து பிரதிபலிக்காது. ஆகவே உண்மையாக ஏற்பட்ட இங்க நான் பார்த்தா ஈல்டு வந்து Y1ல இருந்து Y2 ஆகிற நேரம் பிரைஸ் வந்து P1ல இருந்து P2 ஆக மாறுது. இது வந்து நார்மல் கண்டிஷன். அதாவது ஒரு இந்த ஈல்ட் கேவ், நாங்க இந்த கேவை சொல்லுவோம் ஈல்ட் கேவ். ஈல்ட் கேவ் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா காணப்படுற நேரம் அது சரியாயிக்கும். ஆனா அது ஒரு வளைகோடாக காணப்படுகின்ற போது, இங்கு காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு வளைகோடாக காணப்படுகின்ற போது என்ன நடக்கும் என்றால் அந்த பிரைஸ்ல ஏற்படுகின்ற சேஞ்ச், பிரைஸ்ல ஏற்படுகின்ற மாற்றம், பிரைஸ் வந்து பிரைஸ்ல ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றம் காரணமாக பிரைஸ்ல ஏற்படுகின்ற உண்மையான மாற்றத்தை காட்டாது. அதற்காக ஃபர்ஸ்ட் டிவியேஷன் தான் நாங்க டியூரேஷனை கால்குலேட் பண்ணோம், ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணோம். டிபி ஓவர் டிஒய், அந்த டிபிய டிஒய்யால பிரிக்க வரதான் அந்த ஸ்லோப் டியூரேஷனை காட்டும். ஆகவே அது போல இங்க வளைகோடா இருக்கிற நேரம் நேர்கோட்டுக்கு பொருத்தமாயிருக்கும், வளைகோடு பொருத்தம் இல்லை. அதுக்காக வேண்டி கன்வெக்சிட்டி, இது எந்த பகுதியா நாங்க ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சேஞ்சை வந்து சொல்லுவோம் கன்வெக்சிட்டி. அந்த கன்வெக்ஸால வளைவால வார அந்த சேஞ்ச் அதை கால்குலேட் பண்றதுக்கு இதை நாங்க செகண்ட் டிவியேஷன் ஒன்று போய்த்தான் அதை கால்குலேட் பண்ணி இதையும் கூட்ட வாரதுதான் உண்மையான சேஞ்சாக காணப்படும். ஆகவே ஈன விளங்க வேண்டியது டியூரேஷன் என்பது ஈல்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஏற்படுகின்ற மாற்றம் பிரைஸ்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு விதத்தால் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைந்தால் பிரைஸ் எவ்வளவு கூடும், அல்லது ஒரு விதத்தால இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினால் பிரைஸ் எவ்வளவு குறையும் என்ற விஷயத்தை இங்க காட்ட. அதே போல இந்த இதுல
கன்வெக்சிட்டி வந்து டியூரேஷன் ஏற்படுகின்ற எரரை நிவர்த்தி செய்வதற்காக கால்குலேட் பண்ணப்பட்டு உண்மையான சேஞ்சஸை காட்டுறதுக்கு பயன்படுத்துறதுதான் டியூரேஷன். அடுத்தது வேல்யூ அட் ரிஸ்கை பொறுத்தவரையில இந்த கிராஃப்ல உங்களுக்கு விளங்கும். அதாவது உண்மையாக கிராஃப்ல இந்த கடைசியா நாங்க ரெட்ல ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறது தான் குறிப்பிட்ட ஒரு பீரியட் இந்த அதாவது நான் சொல்லுவோம் 95% கான்ஃபிடன்ட் லெவல்ல ஒரு மாசம் 1 மந்த்க்குள்ளால அந்த நிறுவனத்துக்கு 0.082% லாஸ் ஏற்படலாம். ஆகவே இங்கின 95% பிறகு வர அந்த பகுதி தான் லாஸ். இது சாதாரண ஒரு நிலையில நிறுவனம் எதிர்பார்க்கின்ற ஒரு ரிஸ்க். அதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய மேக்சிமம் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏற்படக்கூடிய மேக்சிமம் லாஸ், அதாவது எதிர்வரும் ஒரு மாத காலத்துக்குள்ளால அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய மேக்சிமம் லாஸ் 95% கான்ஃபிடன்ட் லெவல்ல எடுக்கலாம், அல்லது 99% அல்லது 97.5% இதை கால்குலேட் பண்ணலாம். இதை நாங்கள் டீப்பாக பிறகு படிப்போம். கவுண்டர் பார்ட்டி லிமிட், எதிர் பங்கேற்பாளர் வரம்புகள். எதிர் பங்கேற்பாளர் வரம்புகளை பொறுத்தவரையில இது என்ன கவுண்டர் பார்ட்டி லிமிட்ண்டா அல்லது எதிர் பங்கேற்பாளர் வரம்புகள் என்ன? எதிர் பங்கேற்பாளர்ன்றதை பார்க்கும் ஃபர்ஸ்ட்ல எதிர் பங்கேற்பாளர்ண்டா நாங்க யாரோட டிரான்சாக்ஷன் செய்யறோம், அடுத்த பார்ட்டி நாங்க டிரான்சாக்ஷன் செய்யறதுக்கு எங்களுக்கு எங்களோட டிரான்சாக்ஷன் செய்யற அடுத்த பார்ட்டி. நான் சொல்லுங்க யூஎஸ் டாலர்ஸை விற்கிறேன், இந்தியன் ரிசர்வ் பேங்க் விற்கிறேன், இந்தியன் ரிசர்வ் பேங்க் எனக்கு டாலரை தருது, நான் டாலரை வாங்கிட்டு இந்தியன் யூகே பவுண்டை விற்கிறேன், அல்லது இந்தியா யூஎஸ்ல உள்ள ஒரு பேங்க் நான் சிட்டி பேங்குக்கு என்ன செய்யறேன்டா டாலரை வித்துட்டு ருபீஸை வாங்குறேன், சாரி பவுண்டை வாங்குறேன், அல்லது பவுண்டை வித்துட்டு டாலரை வாங்குறேன். அப்ப எந்த எதிர் பங்கேற்பாளர் வந்து சிட்டி பேங்க் முதலாவது. அப்ப எதிர் பங்கேற்பாளர்கள் வரம்புன்ற நேரம் ஃபர்ஸ்ட்டுக்கு இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, எல்லாரும் எல்லா வங்கிகளையும் எல்லா நிறுவனங்களும் எதிர் பங்கேற்பாளர்களாக ஏற்றுக்கொள்வார்களா என்றால், அல்லது கவுண்டர் பார்ட்டியாக அவங்களோட டிரான்சாக்ஷன் செய்கின்ற பார்ட்டியாக வியாபார பார்ட்டியாக ஏற்றுக்கோறேன்டா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுக்கும் சில வரம்பு வச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வரம்பு என்னன்னா எலிஜிபிள் கவுண்டர் பார்ட்டின்ற இந்த இடத்துல நான் அதை குறிப்பிடல, நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. எலிஜிபிள் கவுண்டர் பார்ட்டி ஒரு ஆள் டிரான்சாக்ஷன் செய்வதற்கு எலிஜிபிள் ஆகக்கூடியவர்கள் யார் யார் என்றது. உதாரணமாக எங்களோட இபிஎஃப் இருக்குது, இபிஎஃப் ஃபண்ட் அல்லது ஸ்ரீலங்கன் இன்சூரன்ஸ் ஃபண்ட் எடுப்போம். நாங்கள் இன்சூரன்ஸ் ஃபண்ட் வந்து இங்க இருக்கிற எல்லா கம்பெனியும் இஷ்யூ பண்ற டிபெஞ்சர்ஸை வாங்காது. ஏன்னா சில கம்பெனிகளோட திருப்பி செலுத்துற ஆற்றல் வந்து குறைவாயிடும், திருப்பி செலுத்த இயலாத நிலைமை ஏற்படும் கம்பெனிகளுக்கு. ஆகவே யார் பொருத்தமான கவுண்டர் பார்ட்டி என்பதை ஃபர்ஸ்ட்ல தெரிவு செய்ய வேண்டும். அதுக்கு ஒரு லிமிட் வச்சுவாங்க. அது எப்படி லிமிட் பண்றது, என்னத்தை பார்த்து லிமிட் பண்றது? முதலாவது கிரெடிட் ரேட்டிங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய அண்மையில பேசப்பட்ட பேச்சு பொருளாக காணப்பட்ட நியூஸ்ல பார்க்குற நேரம் கூட காணலாம். ஸ்ரீலங்காட கிரெடிட் ரேட்டிங் சவரிங் ரேட்டிங் டவுன் கிரேட் பண்ணப்பட்டுச்சு பேசப்பட்டுச்சு. அது சரியா பிள்ளையாண்ட ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது, அது வேற விஷயம். அந்த நாட்டோட கடன் திருப்பி செலுத்துகின்ற ஆற்றல் வச்சு வழங்கப்படுகின்ற ரேட்டிங், இந்த ரேட்டிங்கை பொறுத்த வரையில ஆக சுவராகவே திருப்பி செலுத்துவாங்க ஒரு கவர்மெண்ட். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ட்ரெஷரி பில் அல்லது ட்ரெஷரி பாண்ட், ஸ்ரீலங்கா ருப்பி டினோமினேட்டட் பாண்ட் அல்லது பில்லை இஷ்யூ பண்ணா அது திருப்பி செலுத்தும் 100%. அப்ப அதை நான் சொல்லுவோம் டிபிஎல்ஏ ரேட்டட். அதே போல சில நிறுவனங்களுக்கு வீக்கானது உழப்போகுது, அது ரேட் பண்ணப்படுறேன்னா சில நேரம் பி ரேட்டிங் ஆயிடுச்சு.
ட்ரிபிள் ஏ டபுள் ஏ டபுள் ஏ பிளஸ் டபுள் ஏ அப்படின்னு ஒரு நான் நேரத்தோட உங்களுக்கு காட்டினேன் நான் நினைக்கிறேன். அப்படி ரேட்டிங் வரும். ஆகவே இதுல எது வரையான ரேட்டிங் ஏற்றுக்கொண்டு ஒரு நிறுவனம் தண்ட வரம்பாக வைக்கலாம். உதாரணமாக நாங்க எங்களோட நிறுவனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்தபட்சம் ஏ ரேட்டட் கம்பெனில மாத்திரம்தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏ ரேட்டட் வரைக்குமான கம்பெனி ஏ, ஏ பிளஸ், டபுள் ஏ மைனஸ், டபுள் ஏ பிளஸ், ட்ரிபிள் ஏ, இது இந்த கம்பெனிகள்ல தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்படி அதே நேரம் அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் சைடையும் சில நேரம் அனலைஸ் பண்ணி பார்த்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலுமா இல்லாதன்றத அந்த நிறுவனம் தீர்மானிச்சு அந்த ஆளை தண்ட கவுண்டர் பார்ட்டியா எடுக்கிறா இல்லையான்றதை தீர்மானிக்கும். அது சில அங்கீகாரங்களை அதிக பெற வேண்டியதாய். ஆகவே கவுண்டர் பார்ட்டி செலக்ஷன் ஒரு விஷயமும் இந்த இடத்துல வர வேண்டும். கவுண்டர் பார்ட்டி லிமிட்ஸ்ல என்ன லெவல் அவங்க திருப்பி செலுத்துகின்ற ஆற்றல் எந்த அளவுல இருந்தால் நாங்கள் அவங்கள ஒரு கவுண்டர் பார்ட்டியாக தெரிவு செய்வோம் என்ற விஷயம். அடுத்தது செட்டில்மெண்ட் லிமிட், தீர்வு வரம், கிரெடிட் ரிஸ்க். அப்ப இந்த கவுண்டர் பார்ட்டியோட நான் டிரான்சாக்சன் செய்யற நேரம் ஏற்படுகின்ற அந்த ரிஸ்க அபாயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு சில வரம்புகளை வச்சுப்பாங்க, ட்ரெஷரிகள்ல வச்சுப்பாங்க. அதுல ஒன்று செட்டில்மெண்ட் லிமிட். செட்டில்மெண்டா என்ன? நாங்க ஒரு ட்ரெஷரி பொண்டை வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, அல்லது ட்ரெஷரி பில்ல வாங்க, ட்ரெஷரி பில்லுக்கு சல்லி கொடுக்கும். சல்லி கொடுத்தா எங்களுக்கு ஒரு ட்ரெஷரி பில் கிடைக்கும், முந்தைய ஒரு பத்திரம் கிடைக்கும், ட்ரெஷரி பில்ன்ற பத்திரம். இப்ப என்ன நடக்கும்டா ஒரு எலக்ட்ரானிக் பத்திரம் கிடைக்கும், அது எலக்ட்ரானிக்கலி டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். ஆகவே இந்த செட்டில்மெண்ட் நான் சல்லியை கொடுத்தோன்னே அது சல்லி எங்களுக்கு இந்த அதுக்கான இந்த பத்திரத்தை தராமிடலாம். ஆகவே அதுக்கு ஒரு லிமிட், அல்லது அந்த தீர்ப்பு டேட்லாம். இப்போ நான் உதாரணமாக நாங்க ஒரு ஆள்கிட்ட வாங்கினோம் பொன்ஸை, சாரி வித்தோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இபிஎஃப் அன்றைக்கிற ஒரு ட்ரெஷரி போல் 1 பில்லியன் வேர்த் ஆஃப் ட்ரெஷரி பாண்ட்ஸை இன்னொரு நிறுவனத்தை விச். அப்ப செட்டில்மெண்ட் டேட்ல வாங்கிய நிறுவனம் சல்லி கொடுக்க வேண்டும். அதே நேரம் இந்த சல்லி கொடுக்கும் இபிஎஃப் என்ன செய்யும்னா தன்னிக்கிற செக்யூரிட்டி டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கு இப்ப டிவிபி ஆர்விபி நான் சொன்னேன், டெலிவரி வர்சஸ் பேமெண்ட் அண்ட் ரிசீவ் வர்சஸ் பேமெண்ட் ஒரு சிஸ்டம் உண்டு, பாதுகாப்பான முறை உண்டு. ஆனா அப்பயும் பாதுகாப்பு முறை இருந்தாலும் இந்த வாங்கினால்ட்ட அந்த 1 பில்லியன் சல்லிக்கணுமே கொடுக்கறதுக்கு. அப்ப இல்லைண்டா என்ன நடக்கும், அந்த டிரான்சாக்சன் அந்த இடத்துல முடியும். இப்ப உண்மையில இபிஎஃப் டிரான்சாக்சன் நடக்காது. சல்லி 1 லட்சம் 1 பில்லியன் இபிஎஃப் வேர்த் ஆஃப் பாண்ட வித்திக்கு 1 பில்லியன் வேர்த்துக்கு இபிஎஃப் வேற டிரான்சாக்சன் செஞ்சுக்கும். அப்ப அந்த டிரான்சாக்சனும் பல டிரான்சாக்சன்கள் ஒரு டிரான்சாக்சன் முறிவடைகிறதால முறிவடையும். இபிஎஃப் ஆக்கும் குறிப்பிட்ட ஏண்ட நிறுவனத்தோடு நான் டிரான்சாக்சன் செய்யறேன்டா அவனுக்கு 100 மில்லியன் வரைக்கும் தான் நான் லிமிட் கொடுப்பேன். என்ன அவனால அதை ஹொன பண்ணலாம். ஆகவே அதுதான் செட்டில்மெண்ட் லிமிட். உதாரணமாக நாங்க எங்களோட நடைமுறையில காணலும், நாங்க எங்களோட வாழ்ற ஆட்களோட பார்த்தாலும், ஒரு ஆள் என்னோட ஃப்ரெண்ட் ஒன்றிக்கிறாருன்னு வைங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு 1 லட்சம் கடன் கொடுத்தா சிம்பிளா திருப்பி தருவார். அதே 10 லட்சம் கொடுத்தா அவர் கஷ்டப்படுவார். அப்ப அவர் அங்க செட்டில்மெண்ட்ல ஒரு ரிஸ்க் எதிர்நோக்கம். இது மாதிரிதான் நிறுவனங்கள்ல. அப்ப எங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த 10 லட்சத்தை நாங்க கொடுத்தவே இல்லை, கஷ்டப்படுவார். அப்ப அவருக்கு நாங்க கொடுக்குற வரம்பு, தீர்வு வரம்பு 1 லட்சம். அப்ப இது என்ன ப்ரீ செட்டில்மெண்ட், செட்டில்மெண்ட் வரம்பு சரி, அந்த செட்டில்மெண்ட் டேட்ல செட்டில் பண்ணக்கூடிய மொத்த அமௌண்ட். ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட்னா என்ன, முன்தீர்வு வரம்பு. இதை நாங்க விளங்கிக்கொள்ளணும் தெளிவா. ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட் என்பது என்னன்னா செட்டில்மெண்ட்டுக்கு முந்தி எவ்வளவு வச்சலாம். ஏன்னா செட்டில்மெண்ட் டேட் வித்தியாசமான காலப்பகுதியா இருக்கணும். உதாரணமாக இந்த நாள்ல ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும், இன்னொரு 1 வீக்ல ஒரு செட்டில்மெண்ட் இருக்கும், இன்னும் ஒரு 1 மந்த்ல இருக்கும், இன்னொன்று 1 இயர்ல இருக்கும். டிரான்சாக்சன் அப்படித்தான் நாங்க செஞ்சுக்கிறேன் வச்சு. அப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப இவருக்கு இதுக்கிடையில நிறைய நிகழ்வுகள் நடக்கும். ஆகவே இவருக்கு இப்ப ஒரு நாளோட செட்டில்மெண்ட் லிமிட்டை விட கூட லிமிட் ப்ரீ செட்டில்மெண்ட் கொடுக்கணும். என்ற இந்த 3 மாசத்துல அவர் தரக்கூடிய கெப்பாசிட்டி வரும். வெறும் நான் நேரத்தோடு சொன்னேன், ஒரு ஆளுக்கு 1 லட்சம் தான் எங்களோட செட்டில்மெண்ட் லிமிட். நான் ஒரு நண்பன் கடன் கொடுத்தா அவன் தருவான், 10 லட்சம் கொடுத்தா தரமாட்டான்.
அதே நேரம் நான் கொடுத்திருக்கிறேன் எனக்கு அவனுக்கு ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் அவனு செட்டில் பண்ணலாம். 10 லட்சம் கொடுக்கலும் 10 மாசத்துல தாண்டு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இந்த 10 லட்சம் பெருமையான டிரான்சாக்சன் அவனோட செய்யலும் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு லட்சம் தாண்டு. இப்போ ப்ரீ செட்டில்மெண்ட் டிரான்சாக்சன் நடந்துட்டு 10 லட்சம் வேஸ்ட். ஆனால் அதை ரிட்டர்ன் பண்ணுவான் எவ்ரி மந்த். அது செட்டில்மெண்ட் நடக்கும் எவ்ரி மந்த். அப்போ அதை அவனால தரையிலும். ஏன்னா அவன் பிஸ்னஸ் செய்யறான்னு வச்சா அவனுக்கு ஒரு 1 லட்சத்தை செட்டில் பண்ற கஷ்டமாயிக்காது. அவை ப்ரீ செட்டில்மெண்ட் லிமிட்ன்றது அது காலம் அந்த இதுகளை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். ஒரு செட்டில்மெண்ட் லிமிட் அந்த செட்டில்மெண்ட் பண்ற டேட்ல எவ்வளவு மேக்சிமம் ஒரு ஆளுக்கு லிமிட்டா வழங்கப்படுறது. ப்ரீ செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் டேட் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு முந்தி அதாவது மொத்தமா எவ்வளவு வச்சு கேளும். அந்த செட்டில்மெண்ட் நிறைய டேட் வித்தியாசப்படலாம். ஆனா இங்கேயும் ரிஸ்குகள் இருக்குது. அதை நாங்க பொருள் பார்ப்போம். இஷ்யூவர் லிமிட் வழங்குபவரின் லிமிட் இது அதாவது ட்ரெஷரி பாண்ட் வழங்குறாரு. அவர்கிட்ட நாங்க எவ்வளவு லிமிட்டை வாங்குறது எவ்வளவு பெருமதியான. உதாரணமாக நீங்க சொல்லுங்க ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ட்ரெஷரி அவங்க கோஆபரேட் பாண்டை இஷ்யூ பண்றாங்க. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்ல யாரும் போய் ட்ரெஷரி பாண்டை வாங்குவாங்களா? ஏண்டா பெரும்பாலான வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு லாஸ் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன். பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. சிலர் வாங்கலாம். சில நேரம் அது மூலம் எலிஜிபிளா வாரான்றதே ஒரு கேள்வியாகும். அதே போல இங்க ஒரு நிறுவனம் இருக்குது. உதாரணமா நான் சொல்லுவோம் எலக்ட்ரிசிட்டி போர்டு. எங்கட அதுவும் லாஸ் மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன். ஆனா அது ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்குது. அது ஒரு 1 பில்லியன் worth ஆஃப் பாண்ட் கார்பரேட் பாண்ட் இஷ்யூ பண்றேன்னு வைங்க. ஒரு ஆள் போயிட்டு ஒரு 10,000 அல்லது 100,000 வாங்கலாம். ஏன்னா அதுக்கு அவங்களோட அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு 100,000 திருப்பி கொடுக்கலாமா இருக்கலாம். பெரும்பாலும் கொடுக்கும். அது ஏண்டா அது பெரிய ஒரு அமௌண்ட் அல்ல. அதே போல ஒவ்வொரு இஷ்யூவருக்கும் அவர்கிட்ட திருப்பி செலுத்துகின்ற ஆற்றலுக்கு ஏற்ப அவருக்கு லிமிட் பண்றதுதான் இஷ்யூவர் லிமிட். உதாரணமாக ட்ரிபிள் ஏ ரேட்டட் நான் சொன்னேன் ஒரு ஆளுக்குறேன்டா அவர்கிட்ட லிமிட் கூடுதலாகும். அதே நேரம் டபுள் ஏ ரேட்டட் ஒரு ஆளுண்டா அதை விட குறைவா தான் நிற்கும் அவருக்கு கொடுக்குற லிமிட். அவர் இஷ்யூ பண்ற அந்த ப்ராடக்ட்ல நாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றேன். ஆகவே இங்க கவுண்டர் பார்ட்டி லிமிட்டையும் இஷ்யூவர் லிமிட்டையும் நாங்க விளங்கிக் கொள்ளணும். கவுண்டர் பார்ட்டி லிமிட்ண்டா என்ன, இஷ்யூவர் லிமிட்ண்டா என்னன்றதை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம்டா. கவுண்டர் பார்ட்டின்றா பெரும்பாலும் நாங்க எங்களோட பார்வையில எதிர் பங்கேற்பாளர்ன்ற நேரம் இஷ்யூ வரும் கவுண்டர் பார்ட்டியும் வருமான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. கவுண்டர் பார்ட்டினா நாங்க உதாரணமா ட்ரெஷரி பாண்டை வாங்குறோம். ட்ரெஷரி பாண்டை இஷ்யூவர் யாரு? ஸ்ரீலங்கா ட்ரெஷரி பாண்ட். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ட்ரெஷரி பாண்ட். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் தான் நாட் இஷ்யூவர். நாங்க வாங்குற யார்கிட்ட? கமர்ஷியல் பேங்க்ட வாங்குறோம். இபிஎஃப் வாங்குது கமர்ஷியல் பேங்க். அப்ப வாங்குற ஆளுக்கு நாங்க எங்களுக்கு இருக்கிற ரிஸ்க் என்னன்னா செட்டில்மெண்ட் தான். வாங்கின பெருமதியான சல்லியை கொடுத்து அவர் செக்யூரிட்டி எங்களுக்கு தரணும். அல்லது நாங்க வித்து அவருக்கு நாங்க செக்யூரிட்டி கொடுப்போம், சல்லியை கொடுப்போம், செக்யூரிட்டி கொடுப்போம், அவர் எங்களுக்கு சல்லியை தரணும். இதுதான் செட்டில்மெண்ட் ரிஸ்க் தான் நிக்குது. கவுண்டர் பார்ட்டின்ற இதுதான். அவங்க அந்த அல்லது மணி மார்க்கெட் கவுண்டர் பார்ட்டியையும் நாங்க சொல்லலாம். ஆகவே இந்த கவுண்டர் பார்ட்டி லிமிட்ன்ற நேரம் இஷ்யூவர் அந்த பத்திரத்தை உரிமையாளர் இஷ்யூ பண்ணவர் கவுண்டர் பார்ட்டி அதை வச்சு டிரான்சாக்சன் செய்யறார்கள் எங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம். ஆகவே கவுண்டர் பார்ட்டி லிமிட் வேற, இஷ்யூவர் லிமிட் ரெண்டு விஷயம் உள்ளதை நாங்க விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து வர்த்தக வரம்புகள், ட்ரேடிங் லிமிட். அதாவது பொறுத்தவரையில வர்த்தக வரம்பு ஆத்தரைஸ் இஸ் வெஸ்டட் வித் ட்ரெஷரி. அதாவது டிரான்சாக்சன் ஒப்படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரங்களுக்கு இணங்குவதை உறுதி செய்தார். நான் ஒரு 5 மினிட்ஸ் சின்ன ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு ட்ரெஷரி லிமிட்ஸ் என்ற விஷயத்த நாங்க பார்ப்போம். அல்லது அதை இல்லை முடிச்சுட்டு அடுத்த இருந்து ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுப்போம். அதாவது authorities vested with treasury. அதிகாரம் ட்ரெஷரியில் உள்ளது. அதிகாரம் அந்த ட்ரெஷரியில தான் காணப்படுது. ஆகவே
ஒப்படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரத்துக்குள் இணங்குவதை உறுதி செய்க. ஆகவே அதிகாரம் ட்ரெஷரிக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஒரு நிறுவனம் என்ன செய்யும்டா, அதிகாரத்தை ட்ரெஷரிக்கு வழங்கும். ட்ரெஷரிக்கு வழங்கின அதிகாரத்துக்குள்ள அதுக்கு என்னென்ன அதிகாரம் வழங்கிக்கிறோ அதுக்குள்ளதான் அந்த ட்ரெஷரி டிரான்சாக்ஷன்களை செய்யணும். அந்த வழங்கப்பட்ட அதிகாரத்தை மீறி, எல்லையை மீறி அவர்களால் ஒரு நாளும் டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, செய்ய முடியாது. அவர்கள் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கோ அதுக்குள்ள உட்பட்ட வகையில, என்னென்ன லிமிட் வழங்கப்பட்டிருக்கோ அதுக்கு உட்பட்ட வகையில தான் செய்யணும். இதே பெரும்பாலும் அந்த நிறுவனத்துல போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த போர்டால தான் வழங்கப்படும். ஒப்படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரத்துக்குள் இணங்குவதை, அதாவது ensure compliance within the overall authority limit, அதாவது அது வழங்கப்பட்ட அதிகாரத்துக்குள்ள அது டிரான்சாக்ஷன்ல செய்யறது உறுதிப்படுத்தப்பட வேண்டும், உறுதி செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு வணிக முகவர் துறைக்கும் குறிப்பிட்ட துணை வரம்புகள் வழங்கப்படுகின்றது. ப்ரொவைட் ஸ்பெசிபிக் சப் லிமிட் ஃபார் ஈச் டீலர் டிபார்ட்மெண்ட். நாங்க பார்த்தோம், டீலிங் ரூமை பொறுத்த வரையில அது பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்டான வேலைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மணி மார்க்கெட் டெஸ்க், ஃபிக்ஸ் இன்கம் செக்யூரிட்டிஸ் டெஸ்க், கரன்சி டெஸ்க் அப்படின்னு பல டெஸ்க்களை பார்த்தோம் நேரத்தோட. அந்த வகையில ஒவ்வொரு டெஸ்க்குக்கும் சப்லிமிட், அவங்களுக்குரிய விஷயத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுத்திருக்கும். ஒவ்வொரு வணிக முகவர் துறைக்கும் குறிப்பிட்ட துணை வரம்புகள் வழங்கப்பட்டு அவங்களுக்கு உரிய விஷயங்கள் மாத்திரம்தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளதான் நம்ம டீல் செய்யணும். அடுத்து பராமரிக்கப்படும் நிலைகள் தொடர்பாக ஒவ்வொரு வணிக நபரும் பொறுப்பு மற்றும் கணக்குற வேண்டும். Each dealer is responsible and accountable for position maintained. இது என்னண்டா, ஒரு டீலருக்கு போர்ட்போலியோ உண்டு, ஒரு தொகை வழங்கப்பட்டிருக்கும், அவர் அதை மேனேஜ் பண்ணணும். அந்த அதுக்குள்ளாலதான் அவருடைய எல்லா டிரான்சாக்சனும் நடக்கும். ஆகவே அதுக்கான பொறுப்பும் கணக்கு கூடுறதும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக காணப்படுது. இதுதான் அந்த டீலர் ரெஸ்பான்சிபிள் and accountable for position maintained. Right, நாங்க ட்ரேடிங் பாலிசியை ஒரு 5 minutes பிரேக்கோட திரும்ப ஆரம்பிப்போம். ட்ரேடிங் பாலிசி, வர்த்தக கொள்கை. இது ட்ரேடிங் பாலிசின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பாலிசி அல்லது ட்ரேடிங் பாலிசின்னு சொல்லலாம், பாலிசி என்று கூட சொல்லலாம், கொள்கை. உங்களுக்கு தெரியும், எந்த விடயத்தையும் சரியாகவும் திறம்படவும் செய்யறா அதுக்கு ஒரு பாலிசி காணப்படும். அல்லது ஒரு இலக்கை நாங்க அடையிறேன்டா அதுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பாலிசி ஒரு காணப்பட வேண்டும். அந்த பாலிசி இருந்தால்தான் அதை நோக்கி ஆட்களை அந்த ஒரு இடத்தை நோக்கி, ஒரு டார்கெட்டை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி கொண்டு போகலாம். அது தெரியும், பல பாலிசிகளை நாங்க பிராக்டிக்கலாக கண்டிக்கிறோம். உதாரணமாக இந்த பாலிசின்ற விஷயத்தை பொறுத்தவரையில ஒரு நிறுவனத்துல பாலிசியை தீர்மானிக்கிறது அதுண்ட இலக்கு அது ஏன் அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன, அதுதான். அந்த ஒரு ஃபண்ட் எடுத்துக்கொண்ட ஒரு பேங்க் எடுத்தா அதோட நோக்கம் என்ன, அது எந்த இலக்கை அடையணும், அவை அந்த இலக்கை எவ்வாறு அடையிறன்றதுதான் இந்த பாலிசி சொல். அதே போல ஒரு ட்ரெஷரியை பொறுத்தவரையில ட்ரெஷரி என்னென்ன நடவடிக்கைகளை செய்யணும், எவ்வாறு ட்ரெஷரி அந்த நிறுவனத்தில் இலக்குகளை அடையணும்ன்றதுக்கான வழிகாட்டலை வழங்குறதுதான் பாலிசி. பாலிசியோட இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த பாலிசியை எப்படி நடைமுறைப்படுத்தலும்ன்றதுக்கு கைட்லைன், அதுக்குரிய வழிகாட்டல்கள் வழங்கப்படும். பாலிசின்ற கொள்கையா காணப்படும் நேரம் கொள்கை அடையிறதுக்கான வழிகளை வழங்குறதுதான் கைட்லைன். நீங்க கைட்லைன்ஸையும் எழுதி கொள்ளலாம். பாலிசின்றது ஒரு ப்ராடர் பிக்சர் ஆயிக்கும், அது ஒரு ப்ராடராக வழங்குன்ற. ஆனா கைட்லைன் டீட்டெயிலா எப்படி அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்ற ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த பாலிசிக்குள்ளால என்னென்ன விஷயங்கள் ஒரு ட்ரெஷரியில நடக்கணும், எப்படி நடக்கணும் என்ற சம்பந்தமாக தெளிவான வரையறைகள் காணப்படும். அதுல நடைமுறை பிராக்டிகல் சைட் நான் சொன்ன மாதிரி கைட்லைன் இருக்கும், அல்லது பாலிசியும் கைட்லைனும் உண்டாக சில நிறுவனங்கள்ல காணப்படலாம். ஆகவே டே லைட்
டேலைட் மற்றும் நிகர திறந்த நிலை வணிகத்தின் முடிவு. இது என்ன? ஒரு நாள் முடிகிற நேரம் ஒரு பிசினஸ்ல நான் சொல்றேன் ஆரம்பத்துல ஓப்பன் பொசிஷன் க்ளோஸ், அந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணாம எவ்வளவு ஓப்பனாக வைக்கலாம்ன்ற ஒரு பாலிசி நிறுவனத்துல காணப்படும். நான் பாலிசியின் அடிப்படையில தான் அந்த ட்ரெஷரியை 3 பகுதிகளா பிரிச்சு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ், அப்படி அதிகாரங்கள் கொடுத்திக்கும் ஆட்களுக்கு டீல் பண்றதுக்கு எப்படி என்னென்ன லிமிட்டுக்குள்ள டீல் பண்ணலாம், யார் யார் ஆத்தரைஸ் பண்ணணும், யார் அதை செட்டில் பண்ணணும் அப்படின்ற எல்லா இதுகளும் இந்த பாலிசிக்குள்ளால வரும். அது மாதிரி ஒரு விஷயம்தான் அதுல அந்த நிறுவனத்துல ஒரு நாளையில எவ்வளவு அந்த நாள் முடிகிற நேரம் எவ்வளவு ஓப்பன் பொசிஷனாக காணப்படும். அட் க்ளோஸ் ஆஃப் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் அந்த நாள்ல க்ளோஸ் பண்ற நேரம் இவ்வளவு ஒரு நாள் அந்த ஓப்பன் பொசிஷனாக காணப்படலாம் என்ற ஒரு பாலிசியால காணப்படும். ஆல் ட்ரேடர் மஸ்ட் பி வித்தின் லிமிட் டெலிகேட்டட். ஒவ்வொரு வரும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஒவ்வொரு வர்த்தகர்களும், ஒவ்வொரு டீலரும், வர்த்தர்னு போட்டாங்க, ட்ரேடர், டீலர், ட்ரேடர் அப்படின்னு தான் ட்ரேட்ஸ் மஸ்ட் பி, ஒவ்வொரு வர்த்தகங்களும் ஒதுக்கப்பட்ட வரம்புக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வர்த்தகமும் உதாரணமா ட்ரெஷரி பில் பிசினஸ் அதுக்குள்ள வழங்கப்பட்ட வரம்புக்குள்ள தான் நிற்கணும். மஸ்ட் பி கம்யூனிகேட் இன் ரைட்டிங். இது ஒரு பாலிசி. ட்ரெஷரியில என்ன நடக்கிற வேலைகளை மேலுக்கோ கீழுக்கோ அடுத்த ஆபீஸ்களுக்கோ யாருக்கு செய்யறதுனாலும் அது இன் ரைட்டிங்கா எழுத்து மூலம், வாய் மூல இது இல்லை. அவே இன் ரைட்டிங் எழுத்து மூலமான தொடர்பு கொள்ளல் வேண்டும். அதோட பாலிசி நிறுவனத்துல அல்லது இமெயில் சொல்லலாம். இமெயில் ஒரு எழுத்து மூலம் தொடர்பு கொள்ள, ஈவன் SMS-உம் ஒரு எழுத்து மூலம். ஆனா அது ரெக்கார்ட் வந்து நிறுவனத்துல மெயின்டைன் பண்ணப்படும். எழுத்து மூலம் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்து மூலமா இருக்கணும். இமெயில்ல தொடர்பு கொள்ளலாம் என்று நிறுவனத்துல பாலிசியில கூறப்பட்டிருக்கும். இல்ல பேப்பர் ரைட்டிங்னா பேப்பர் ரைட்டிங் ஆயிக்கும், அல்லது வேற எதுவும் மெத்தட் ஏதோ ரைட்டிங் இதுல இருக்கணும். திரும்ப ரிஃபர் பண்ணக்கூடியதா இருக்கும். வாய்மொழி மூலமாக இருக்கலாம். அடுத்தது மிஸ்மேட்ச் பொசிஷன் மஸ்ட் பி contained within the specific limit. பொருந்தாத நிலைகள்ன்ற நேரம் மிஸ்மேட்ச் ஆகிற அது பொருந்தப்பாடு இல்லாத நிலைகள் வந்து அங்கீகாரம், அது இவ்வளவுதான் உங்களுக்கு பொருந்தாத நிலைகள் வைத்திருக்கலாம் என்ற ஒரு பாலிசி காணப்படும். அதுக்குள்ளே அதை மீறினதாக கேளாது. அதாவது எக்ஸஸ், அதை மீறி ஒரு நிலைமை வந்திருந்தா அது உடனடியாக யாருக்கு அறிவிக்கணும் அதுக்கு அறிவிக்கப்பட்டு அதுக்கு ஒப்புதலும் பெறப்பட வேண்டும். சும்மா வச்சுக்கொண்டிருக்கல, மீறி இருந்தா அதுக்குரிய அதிகமாக சேர்த்து விட்ட நிலைகள் காணப்பட்டால், அதாவது எக்ஸஸ் மஸ்ட் பி ரிப்போர்ட்டட் ப்ராம்ப்ட்லி அண்ட் அப்ரூவ்ட். அது அங்கீகரிக்கப்படும் வேண்டும். அப்ரூவ்ட் அங்கீகரிக்கப்பட்ட கவுண்டர் பார்ட்டி, நான் சொன்னேன் கவுண்டர் பார்ட்டி மட்டுமே பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இது வந்து வரம். அப்ரூவ் பண்ண ஆக்களோட மட்டும்தான் டிரான்சாக்சன் செய்யணும். அப்ரூவ் இல்லாத ஆக்களோட இயலாது. ஒரு நிறுவனம் நாங்கள் ஸ்ரீலங்கா ட்ரேட் பண்ண சொல்லுவோமே, அதாவது எங்களோட இருக்கிற எல்லா வங்கியோடையும் இல்லை, நிறுவனம் செலக்ட் பண்ணிக்குது ஒன்லி கவர்மெண்ட், ஸ்டேட் பேங்க், பேங்க் ஆஃப் ஸ்லோன், பீப்புள்ஸ் பேங்க், NSB சொல்லணும். அதோட மட்டும்தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும். இன்னொன்றோட டிரான்சாக்ஷன் செய்யலாது. இது பாலிசி, நிறுவனத்துல பாலிசி ஆயிக்கல். அல்லது சொல்லணும் கொமர்ஷியல் பேங்க், HMB அவங்கள சேர்த்து செய்யணும். சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸோட மட்டும் சொல்லணும். இப்படி பல பாலிசிகள் காணப்படும். ஆகவே எல்லோரோடும் டிரான்சாக்ஷன் செய்ய முடியாது. அடுத்தது ஒவ்வொரு வணிக முகவர்களும் திட்டமிட்டபடி லாபகரமான பயன்பாடு, உபரி பற்றாக்குறை, ஒரே இரவில் பண நிலுவைகள் மறைப்பதை உறுதி செய்ய வேண்டும். Each dealer must ensure profitable use. லாபகரமான பயன்பாடு, கவரிங் ஆஃப் சர்ப்ளஸ். ஏதாவது மேலதிகம் மீது அதை எப்படி கவர் பண்றது? டிஃபிசிட், சர்ப்ளஸோ டிஃபிசிட் எதையும் கவர் பண்றது. ஓவர்நைட் கேஷ் பேலன்ஸ் as projected. அதாவது
ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி எவ்வளோ கேஷ் ஓவர் நைட்ல வச்சிடும் அவ்வளோ தான் வச்சணும். இதை அவங்க உறுதிப்படுத்தணும். பற்றாக்குறை ஒரே இரவில் பண நிலுவைகளை மறைப்பது. Deposit overnight cash balance of project. Each dealer must ensure profitable use covering of surplus. Covering அதாவது surplusஓ deficitஓ இருந்தால் அதை எப்படி கவர் பண்றது, எவ்வளோ கேஷை பேலன்ஸா வச்சிருன்றது இது கட்டாயம் கூறப்பட வேண்டும். அடுத்தது ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதம் சந்தை விகிதத்திலிருந்து கணிசமாக வேறுபட்ட ஒப்பந்தங்களில் நுழையக்கூடாது. Should not enter into deals where the agreed rate is substantially different from market rate. அதாவது ஒரு ஆள் டிரான்சாக்ஷன் செய்யற நேரம் மார்க்கெட் ரேட்ல தான் டிரான்சாக்ஷன் செய்யணும். மார்க்கெட்ல என்ன விலையில டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதெல்லாம் நடக்கும். அதுல பெரிய ஒரு டீவியேஷன்ல பெரிய ஒரு வித்தியாசத்துல டிரான்சாக்ஷன் செய்ய இயலாது. உதாரணமாக நான் சொல்லுவோம், ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர்ஸ் 100 ரூபாய்க்கு போய் வித்து கொண்டிருக்குது. ஒரு ஆள் போய் 80 ரூபாய்க்கு வித்துட்டாரு. ஒரு டீலர் போய் 80 ரூபாய்க்கு வித்தாரு, 100 ரூபாய்க்கு மார்க்கெட்ல சேல் ஆகுது. இப்படி டிரான்சாக்ஷன் ஒரு நாளும் செய்யலாது. மார்க்கெட் ரேட்ல இருந்து ஒரு ரூபா குறையலாம், 50 குறையலாம், பெரிய அளவுல குறையலாது. ஆகவே ஒப்புக்கொள்ளப்பட்ட அதாவது should not enter into deal where the agreed rate is substantially different from market rate. சந்தை பெருமையிலிருந்து வித்தியாசமான ஒரு ரேட்ல டிரான்சாக்ஷன் செய்ய இயலாது. முகவர்கள் டீலர்ஸ் எப்பயுமே விவேகத்தோடு செயற்படணும். சந்தை சம்பந்தமான சரியான நாலேஜ் இருக்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அனாலிட்டிக்கல் நாலேஜ் ஒன்று காணப்படணும், எடுப்புல செய்யப்படாது. ஆகவே எப்பவுமே விவேகத்துடன் செயற்படணும். கட்டுப்பாடுகளிலிருந்து விலகுவதற்கு ஒப்புதல் தேவை. Deviation from above needs specific approval. அதாவது கட்டுப்பாடுகளிலிருந்து விலகுறா அதுக்கு ஸ்பெசிபிக் அப்ரூவல் வேணும். அதுவும் எல்லா கட்டுப்பாடுகளிலிருந்தும் நீங்கிறதுக்கான அப்ரூவல் கிடைக்காது. சில சந்தர்ப்பங்கள் சில சிறிய அளவிலான மீறல்களுக்கு அப்ரூவல் கிடைக்கலாம். அப்ரூவ் பண்றவர்களுக்கும் எந்த அளவு அப்ரூவ் பண்ணலாம் என்ற ஒரு லிமிட்டும் காணப்படும். ஆபரேஷனல் பாலிசி செயற்பாட்டு கொள்கை. பரிவர்த்தனை நாங்கள் நேரத்தோட பார்த்தது ட்ரேடிங் பாலிசி. இப்ப செயற்பாட்டு வர்த்தக கொள்கை, செயற்பாட்டு கொள்கை. பரிவர்த்தனை செயலாக்கம், பதிவு செய்தல், சரி பார்ப்பு மற்றும் பரிவர்த்தனைகளை கண்காணித்தல் ஆகிய அனைத்து தரப்பினரின் பங்குகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் நன்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அனைத்து தரப்பினராலும் புரிந்து கொள்ளப்படும். ஒவ்வொருத்தரின் டியூட்டி என்னன்றது தெளிவாக கூறப்பட்டிருக்கணும். அடுத்தது அது பதிவு செய்யப்பட்டிருக்கணும். ரோல் ஆஃப் ஆல் பார்ட்டி டிரான்சாக்டிங், processing, recording, checking, monitoring of transaction must be clearly defined. இவ்வாறான ஒவ்வொரு ஃபங்க்ஷனை செய்கிற ஒவ்வொருத்தரையும் ஃபங்க்ஷன் என்ன, செயற்பாடு என்ன, ரோல் என்ன என்பது தெளிவாக, அதாவது டிரான்சாக்ஷன் செய்கிற ரோல் என்ன, ப்ரோசஸ் பண்றாள் என்ன ரோல், ரெக்கார்டிங் செய்யறாள் ரோல் என்ன, செக் பண்றாள் ரோல் என்ன, மானிட்டர் பண்றாள் ரோல் என்ன, டிரான்சாக்ஷன் அது தெளிவாக கூறப்பட்டிருக்கும். அதே நேரம் அந்த விஷயம் அந்த வேலையை செய்யறால் சரியாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். இதுதான் என்ற டியூட்டி, இதுக்குள்ளதான் நான் வேலை செய்யணும், இந்த எல்லைக்குள்ளதான் என்ற செயற்பாடுகள் காணப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தெளிவாக அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதை ரீட் பண்ணி அல்லது கேட்டு எல்லா வகையிலையும் அவர் அது தொடர்பான அவருடைய ரோல் தொடர்பான பூர்ண அறிவோடு அவர் அதை செய்யணும். அதாவது அடுத்து அந்த டியூட்டி சம்பந்தமான கடமைகள் பட்டியல் முழுமையானதாகவும்
தெளிவானதா இருக்கணும். என்ன முழுமையானதாயிக்கணும். ஒவ்வொரு டீலரும் each dealer is solely responsible and accountable for the position maintained. டீலரும் பராமரிக்கப்படும் பொசிஷன் மற்றும் பொசிஷனுக்கு அவர் பராமரிக்கப்படுற அந்த பொசிஷனுக்கு மட்டுமே அந்த மேனேஜ் பண்ற நேரம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கும் அந்த போர்ட்ஃபோலியோக்கு அவருக்கு எது கொடுக்கப்பட்டதோ அதுக்கு மட்டும் ஒவ்வொரு வணிக முகவர்களும் வணிகத்தின் முடிவில் தீர்வு பதிவுகளுடன் ஒப்பிடுக. அது at the close of business compare with settlement record. அதாவது அந்த செட்டில்மெண்ட் பிறகு வணிகத்தோட செட்டில்மெண்ட் ரெக்கார்டோட எல்லா விடயங்களும் at the close of business அந்த பிசினஸ் மூடப்பட்ட நேரம் கம்பேர் பண்ணணும் செட்டில்மெண்ட் ரெக்கார்ட்ஸோட எல்லா விடயங்களும் செட்டில்மெண்டோட தீர்வு பதிவுகளோடு ஒப்பிட வேண்டும். வணிக டிரான்சாக்ஷன்கள் அதை செட்டில் பண்றது பேக் ஆஃபீஸ். ஆகவே இவன் செஞ்சது சரியா, அந்த செட்டில்மெண்ட்டுக்குரிய அமௌண்ட், அந்த டேட், வேல்யூ டேட், அது இதெல்லாம் அந்த செட்டில் பண்ண வேண்டிய திகதி எல்லாம் சரியான்றதை செக் பண்ண வேண்டும். செட்டில்மெண்ட் பண்ண பிறகும் சரியான தொகையை தான் செட்டில் பண்ணிக்கிறாங்களா, சரியான கவுண்டர் பார்ட்டி தான் செட்டில் பண்ண முந்தையே பார்க்கணும். அதே பிறகும் அது சரியாக அவதானிக்கப்பட வேண்டும். அனைத்து ஒப்பந்தங்களும் ஷீட்டுகளை கையாளு சரியான பதிவு செய்யப்பட வேண்டும். அனைத்து ஒப்பந்தங்களும் சீட்டுகளை, அதாவது all the deal must be properly record on dealing slips. அனைத்து டிரான்சாக்ஷன்லையும் இந்த டீலிங் ஸ்லிப் வந்து நாங்கள் இதை டீலிங் கன்ஃபர்மேஷன்வோம், டீல் டிக்கெட்டுவோம், இதுகள் வந்து சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கணும். all the deals must be properly record on dealing slip. deal confirmation, deal டிக்கெட் இதுகளில் சரியாக பதியப்பட்டிருக்கணும். அடுத்தது குறைந்தபட்ச தாமதத்துடன் பின் அலுவலகத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சோடனே ஒட்டோவா, சில நிறுவனங்கள்ல ஒட்டோவா, நாங்கள் ஒரு டீலர் டிரான்சாக்ஷன் செஞ்சா அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ற நேரம் ஒட்டோவா பேக் ஆஃபீஸுக்கு போயிட்டு, அல்லது மெனுவலா செய்யறாங்க கூட மிக குறுகிய காலத்துக்குள்ள பேக் ஆஃபீஸ்க்கு அந்த டிரான்சாக்ஷன் தொடர்பான தகவல்களை வழங்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்து டிஸ்ட்ரிபியூட் சொல்யூஷன் மேட்டர்ஸ். பிரச்சனைகள் வர நேரம் அந்த பிரச்சனைகளை எவ்வாறு ஹேண்டில் பண்ணணும்ன்றதுக்கான கொள்கை அந்த நிறுவனத்துல பாலிசி காணப்படும். அதை எப்படி தீர்க்கிற, யார்கிட்ட கொண்டு போற, எந்த லெவல்ல வச்சு தீர்க்கிற, அந்த பிரச்சனையோட தன்மை, அதோட அளவு, ஆழம், அதுகளை வச்சுதான் அது தீர்மானிக்கப்படும். அதுதான் அந்த டிஸ்ட்ரிபியூட் இது வரும். நெறிமுறைகள் ஏன் முக்கியம்? உங்களுக்கு தெரியும், நெறிமுறைகள்டா தெரியும் என்ன, கோட் ஆஃப் கான்டக்ட் நாங்கள் சொல்லுவோம், எத்திக்ஸ். ஏன் முக்கியம்? ஒரு நிறுவனத்துக்கு நெறிமுறைகள் ஏன் முக்கியம்? நான் சொன்னோம், ட்ரெஷரி ஒரு நிறுவனத்தில் ட்ரெஷரி ஆப்ரேஷன்றது ஒரு ஹார்ட் போல. அந்த ஆப்ரேஷனை சரியா செய்கிற நேரம் அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் சரியாக செயற்படணும். அவங்களோட சரியான செயற்பாடு தான் அந்த நிறுவனத்துல செய்வர்களை தீர்மானிக்கும், வாழ்க்கையோட காலத்தையும் எல்லையும் தீர்மானிக்கும். ஆகவே அவங்க பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் மிக முக்கியம். ஒரு நெறி தவறினால், ஒரு டீலர் பிழை செஞ்சா அந்த நிறுவனமே மூடிப்படையும். நிறைய உதாரணங்கள் ஹிஸ்டரியில காணப்படுது. ஆகவே நெறிமுறைகள் முக்கியமானது. நெறிமுறையை பின்பற்றணும், எத்திக்ஸை பின்பற்றணும். இது கோட் ஆஃப் கான்டக்ட்னு நாங்க சொல்லலாம். ஒரு நிறுவனத்திலையும் காணப்படும். திரேசிய உள்ளக கட்டுப்பாடுகள் ஏன்? நாங்க எத்திக்ஸ் விஷயத்தை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். எத்திக்ஸ் என்ற நேரம் ஒரு டீலர் வந்து அவர் டீல் பண்ற ஆள் கவுண்டர் பார்ட்டியோட எவ்வாறு நடந்து கொள்ளணும்,
அவருக்கும் இருக்க முடியாத தொடர்பு என்ன, எவ்வாறான பரிசுகள் பெறாமிக்கணும், அதே நேரம் அவற்றின் பெனிஃபிட்கள் பெறாமிக்க வேணும். இவ்வாறான பல விஷயங்களை நிறுவனத்தண்ட அந்த எத்திக்ஸ்ல கொண்டு வந்து அதே போல ஒரு இந்த நிறுவனத்துக்காக வேலை செய்கிற நேரம் சொந்த நலனை முற்படுத்த முடியாது. அவர் வேலை செய்கின்ற அந்த நிறுவனத்தை தான் முற்படுத்தணும். ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ற நேரம் நிறுவனத்துக்கு ஷேர்ஸை வாங்குற நேரம் இவர் சொந்த அக்கௌண்ட்டுக்கு வாங்கல, நிறுவனத்தை முற்படுத்தி அந்த சொந்த அக்கௌண்ட்டுக்கு வாங்கல, அல்லது இவருடைய இடத்துல இருக்கிற அந்த ஷேர்ஸ் இவருடைய ஹோல்டிங்க நிறுவனத்தை விற்கலாம், அல்லது நிறுவனத்திலிருந்து இவருக்கு வாங்கலாம். இது இவ்வாறான பல விஷயங்கள் இதுக்குள்ளால. இது எத்திக்ஸ்ன்றது, கோட் ஆஃப் கான்டக்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு ஏரியாவுக்குள்ளால வந்துடும். ஆனா ஒரு ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட்ல இது மிக முக்கியமான ஒரு இடத்தை பிரிச்சுக்கிறது மட்டும் உண்மை. இது தவறின இடங்கள், நெறி புரழ்ந்த இடங்கள்ல தான் அந்த நிறுவனங்கள் பெரிய லொஸ்டுகளுக்கு முகம் கொடுக்கப்பட்டதை நான் காணலாம். சில கேஸ் ஸ்டடிஸையும் நாங்க பிறகு பார்க்கலாம். ஆகவே திரைஷேரியில உள்ளக கட்டுப்பாடுகள் ஏன் முக்கியம்? திரைஷேரி என்று நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான இடம், கான்ஃபிடென்ஷியல், ரகசியம்ன்றது மிக முக்கியம். அந்த ரகசியங்கள் வெளியே போக இயலாது. ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன்கள் எப்பவுமே ரகசியமாக மேற்கொள்ளப்படுகின்றது. ஆகவே ரகசியங்கள் வெளியே போனா ஒரு நிறுவனத்துக்கு அந்த முழுமையான பெனிஃபிட்டை பெறையலா போகும். ஆகவே அதுல பல கட்டுப்பாடுகளை நிறுவனம் வச்சுக்கும். ஒன்று ஆக்சஸ் கண்ட்ரோல், நுழைவு கட்டுப்பாடு. ஒரு ட்ரெஷரியை பொறுத்தவரையில, ட்ரெஷரி டீலிங் ரூமை பொறுத்தவரையில, ட்ரெஷரின்ற செக்ஷன், ட்ரெஷரிக்கே வெளிநபர்களுக்கு வரையலாம். அந்த செக்ஷன்ல வேலை செய்யற ஆட்களுக்கு தான் அந்த பகுதிகளுக்கு வரலாம். அல்லது டீலிங் ரூம் உள்ளுக்கு டீலர்ஸ்க்கு மாத்திரம் தான் போகலாம், வெளியாட்களுக்கு போகலாம். நுழைவு கட்டுப்பாடு, ஏன்னா நிறைய பல ரகசியங்கள் இருக்குது. அடுத்தது இந்த டிரான்சாக்ஷன்கள் நடக்கிறதெல்லாம் நிறைய எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் தான் நிறைய நடக்கிறது. இவைகளெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நுழைவு கட்டுப்பாடு. யாரும் வெளிநபர்கள் வரேன்னா அந்த ரூம்ல ஆக்சஸ் கண்ட்ரோல், அங்க போறண்டா ஏதோ பாஸ்வேர்டோ அல்லது வேறு இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டங்கள் காணப்படும், கார்டு சிஸ்டம் அப்படி இப்படி. ஆகவே யாரும் அங்க நுழையலாது. அடுத்தது கையாளுதல் மற்றும் இரட்டை அங்கீகாரம், டீலிங் அண்ட் டோல் ஆத்தரைசேஷன். ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா ஒரு ஆள் அங்கீகரிக்கலாம், 2 பேர். ஏன்னா ஒரு ஆள் பிள்ளை செய்யலாம், பிள்ளை நடக்கலாம், அல்லது அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்துறதுக்கு வேணுமென்றே சில பிள்ளைகளை செய்யலாம். ஆகவே டோல் கண்ட்ரோல் சிஸ்டம், இரட்டை அங்கீகாரம் காணப்படும். உடனடி மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட உறுதிப்படுத்து. ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தா உடனே அதுக்கான அங்கீகாரம், உறுதிப்படுத்தல்கள் வேண்டும். அங்கீகாரம், இமீடியட் அண்ட் ஆத்தென்டிகேட்டட் கன்ஃபர்மேஷன் உடனே பெறப்பட வேண்டும். மீண்டும் சரி செய்தல், ரீகன்சிலேஷன், புரோக்கரேஜ், நொஸ்ட்ரோ அக்கௌண்ட். அவங்களுக்கு தெரியும் ரீகன்சிலேஷன், இந்த அக்கௌண்ட்ஸோடு சம்பந்தப்பட்ட ஆட்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு தெரியும். பேங்க்லேருந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும், அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அந்த நிறுவனத்தில் இருக்கிற கணக்கு பதிவுகளுக்கும் இடையில ஏதும் டிஃபரெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கறது தான் அந்த ரீகன்சிலேஷன், பேங்க் ரீகன்சிலேஷன் என்பது. நொஸ்ட்ரோ அக்கௌண்ட் நாங்கள் வெளிநாட்டு வங்கிகளில் ஃபாரின் ரிசர்வ்களை மேனேஜ் பண்ற நேரம் கணக்கு திறந்திப்பாங்க. அந்த கணக்கு, அந்த அக்கௌண்ட் இப்போ இங்க நாங்கள் வங்கியில வச்சுக்கிற நடைமுறை கணக்கு போன்றதுதான். அதுக்கான ஸ்டேட்மெண்ட் டெய்லி வரும், சிஸ்டத்துலேருந்து எங்களை டெவலப் பண்ணி எடுக்கலும். அதையும் எங்களோட ரெக்கார்டையும் சரி பார்க்குறது. புரோக்கரேஜ், நாங்கள் செலுத்தின புரோக்கரேஜ் சரியா பிள்ளையான்னு அந்த செக் பண்ணி பார்க்கறது தான் ரீகன்சிலேஷன். ரீகன்சிலேஷன் இது பேங்க் ஸ்டேட்மெண்ட் பொதுவாக எல்லா நிறுவனங்கள்லையும் தன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டெய்லி செக் பண்ணும். சில மாசத்துக்கு ஒரு முறை செக் பண்ணும், சில வீக்லி செக் பண்ணும். இந்த நொஸ்ட்ரோ ஃபாரின் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்களை பொறுத்தவரை எல்லாம் டெய்லி மார்னிங் முந்தைய நாள்கிட்ட இந்த செக் பண்ணி அந்த பேலன்ஸோட வைக்கிறது, என்ன பற்றாக்குறை வந்தது, எந்த டிரான்சாக்ஷன்ல எதுவும் பிள்ளைகள் இருந்தால் அதை சரி செய்கிற வேலை நடக்கும். அதுதான் இந்த அடுத்தது மறுமதிப்பீடுகள்.
இது முக்கியமான ஒரு விஷயம். ரீவேல்யூவேஷன், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணத உண்மையான பெறுமதியை ரீவேல்யூவேட் பண்றது. 1 மினிட் தாங்க. ரீவேல்யூவேஷன் என்று வந்து நாங்க ஏற்கனவே முதலீடு செஞ்சகளோட பெறுமதியை ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த பெறுமதி என்ன கூடிக்குதா குறைஞ்சிக்குதா அல்லது ஏதும் பிரச்சனைகள் இருக்குதான்றத நாங்க பார்க்குறோம். ரீவேல்யூவேஷன். அடுத்தது அக்கவுண்டிங், கணக்கியல், கணக்கு எப்படி கணக்கு பதிவுகளை செய்யறது, அது சம்பந்தமான விஷயங்களை கையாளுறது. அடுத்தது செட்டில்மெண்ட் ப்ரோசஸ், தீர்வு நடைமுறைகள், எப்படி தீர்வுகளை மேற்கொள்ளணும், என்னென்ன அடிப்படையில் தீர்வு மேற்கொள்ளணும் என்ற விடயங்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள், அதை செட்டில்மெண்ட் தொடர்பான கட்டுப்பாடு. கணக்கியல் எப்படி பேணணும், அதை எப்படி செய்யணும்ன்ற கட்டுப்பாடுகள். மறுமதிப்பீடு, ஒரு சொத்துட பெருமதியை ஓவர்வெல்யூ பண்ணோமேலா அண்டர்வெல்யூ பண்ணி காட்டோமேலா சரியான பெருமதியை காட்டுறதுக்கான என்னென்ன கட்டுப்பாடுகள் காணப்படுற விடயமும் இந்த இடத்துல முக்கியம் பெறுது. அடுத்தது ஆடிட்டிங், கணக்காய்வு. தெரியும், ஏற்கனவே செஞ்ச டிரான்சாக்ஷன்கள் உரிய முறையில அங்கீகாரங்கள் பெற்று சரியான முறையில செய்யப்பட்டிருக்குதா, அதற்கான கொடுப்பனவுகள் சரியாக மேற்கொள்ளப்பட்டிருக்குதா, இப்படியான அந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தமான ஆய்வு, கணக்காய்வு செய்யறத குறிக்கும். பாலிசிஸ், கொள்கை, திரைசேரி கொள்கை அல்லது பாலிசிஸ் நேரம் ட்ரெஷரியில காணப்படுற பாலிசி. அடுத்த எல்கோ, எல்கோன்ற வந்து asset and liability இந்த பாலிசி. திரைசேரியில எல்கோ கொள்கை, அது சம்பந்தமான asset and liability சம்பந்தமான கொள்கை. அடுத்தது வரம்புகள், லிமிட்ஸ் நாங்கள் பார்த்தோம். அடுத்தது டிசாஸ்டர் ரிகவரி பிளான், இந்த கண்டின்ஜென்சி பிளான்ன்ற விஷயம். பேரிடர் மீட்பு திட்டங்கள், நாங்கள் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்தோம். வாய்ஸ் ரெக்கார்டிங், குரல் பதிவுன்றதையும் முக்கியம். டிரான்சாக்ஷன் நிறைய ஓவர் த போன் நடக்கிற நேரம் அந்த 2 பேரும் டிரான்சாக்ஷன் செய்கிற ஆட்கள் 2 பேருக்கும் இடையில நடக்கிற கன்வர்சேஷன், அந்த இந்த இது டிரான்சாக்ஷன் உரையாடல் பதிவு செய்யப்பட வேண்டும், ரெக்கார்ட் பண்ணப்பட வேண்டும். இந்த ரெக்கார்டிங் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அது பேணி பாதுகாக்கப்பட்டு ஏதும் பிரச்சனைகள் வார நேரம் அந்த ரெக்கார்ட்ஸ் திருப்பி பார்க்கப்படும். ட்ரெஷரி மிடில் ஆஃபீஸ், நாங்க திரைசேரியின் மத்திய அலுவலகம். இவ்வளவு நேரம் திரைசேரியின் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தொடர்பான நிறைய விஷயங்களை தான் நாங்க பார்த்தோம். மத்திய அலுவலகம் ஒன்று நான் சொல்லியிருக்கேன். திரைசேரியை பொறுத்தவரையில 3 பிரிவாக பிரிக்கப்படும். front office, middle office, back office, front office பொறுத்தவரையில் மத்திய ஆபீஸ பொறுத்தவரையில் மிடில் ஆபீஸ பொறுத்தவரையில் இவங்களோட முக்கியமான ஒரு பணிதான் மானிட்டர் ரிஸ்க் ஆஃப் டிரான்சாக்ஷன். அந்த இடர மானிட்டர் பண்ற நேரம் அவங்களுக்கு பாலிசிஸ் வழங்கப்பட்டிருக்கும். அந்த பாலிசிக்குள்ளால இவங்க டிரான்சாக்ஷன் செஞ்சிருக்கிறாங்க, பின்பற்றிருக்கிறா, அல்லது செட்டில்மெண்ட் லிமிட் தொடர்பாக சரியான முறைகளை பின்பற்றிருக்கிறாங்கன்றத மிடில் ஆஃபீஸ்
செக் பண்ணும். அடுத்து வேல்யூ அட் ரிஸ்க் கால்குலேட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குதா, அந்த ரிஸ்க் லிமிட்டுக்குள்ள அந்த அவங்களோட இது செயற்பாடு நீக்குதான்றத ஐபிஎஸ், அதாவது ஐபிஎஸ் நான் பார்த்தோம்